இப்பொழுது ஆரம்பிக்கப் போகிறது நாட்டின் மிகப்பெரிய வழக்காடு மன்றம் ஆப்கி அதாலத்தில் நமது ரஜித் சர்மாவோடு. வணக்கம். தேங்க்யூ. ஆப்கி அதாலத்துல இன்னைக்கு நாம பார்க்க போற விருந்தாளி, இவங்க அரசியல்லையும் அப்புறம் டிவிலையும் வெற்றி கொடி ஏற்றி பிரபலமா இருக்காங்க. டிவி ஸ்கிரீன்ல அப்புறம் அரசியல் மேடைகள்ல இவங்களுடைய சாதனைங்கிறது ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. ப்ளீஸ் வெல்கம் ஆக்டர் அண்ட் லீடர் ஸ்மிருதி இரானி. ஆப்கி அதாலத்துல இன்னைக்கு நம்மளுடைய ஜட்ஜ் ரொம்ப சிறப்பானவர். இவர் நம்மளோட இந்திய ராணுவத்தின் மிக அதிக விருதுகள் பெற்ற அதிகாரிகளில் ஒருவர். இவர் நம்ம நாட்டுக்காக போராடி இருக்காரு. அவருடைய துணிச்சல் தைரியத்துக்காக உலகம் முழுக்க பாராட்டு பெற்றவர். இவர் பாதுகாப்பு நிபுணர், பயங்கரவாத எதிர்ப்புக்கும் நிபுணர். ப்ளீஸ் வெல்கம் ரிட்டையர்ட் மேஜர் ஜெனரல் வி.கே. தத்தா. நீதிமன்றத்தின் வழக்கை ஆரம்பிக்கலாம். ஆப்கி அதாலத்துல இன்றைய வழக்க நாம தொடங்கலாம். ஸ்மிருதி இரானி மீது முதல் குற்றச்சாட்டு. ஆப்கி அதாலத்தில் முன்னாள் யூனியன் மினிஸ்டர் ஸ்மிருதி இரானி மீது உள்ள குற்றச்சாட்டு. இவர் எப்பொழுதும் மாறிக்கொண்டே இருப்பார். மாமியாரும் ஒரு காலத்துல மருமகள் தானுங்கிற டைட்டில்ல உறவுகள் எப்பவுமே மாறிக்கிட்டே இருக்கும். அதுல அதிக அளவு நீங்க தான் மாறி இருக்கீங்க. ஆனா இது எப்படி குற்றமாகும்? பிறக்கும்போது மகளா பிறக்கிறா, அதுக்கப்புறம் வயசு பொண்ணாகிறா, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் மனைவி மருமகளாகிறா, மருமக வந்தா மாமியார் ஆயிடுறா. இது ஒரு பொண்ணோட சாதாரண வாழ்க்கை தானே? ஆனா உங்க கேஸ்ல அது சாதாரணம் இல்ல. உங்களோட ஒரு ரூபத்தை நாங்க பார்லிமெண்ட்ல பார்த்திருக்கோம். நீங்க பார்லிமெண்ட்ல இருக்கும்போது என்ன பண்ணுவீங்கன்னு வியூவர்ஸ்க்கு காட்டுறேன். माफी मांगो इस देश से, माफी मांगो सोनिया गांधी आदिवासियों से, माफी मांगो औरतों से, माफी मांगो गरीब से. भारत की हत्या की बात पर कांग्रेस पार्टी ने ताली पीटी आज इस सदन में. इस बात का संकेत पूरे देश को दिया कि मन में गद्दारी किसकी है. You are not India because you define corruption in India. You are not India because you define incompetence. अगर हिम्मत हो राहुल गांधी में तो आकर भारत के ऊपर इस प्रकार का कटाक्ष करने वाले डीएमके के अपने साथी का खंडन करके बताएं. இது ஒரு சாதாரண பெண்ணால பண்ண முடியாது. இங்க இருக்க பெண்கள் கிட்ட வேணும்னா கேட்டு பாருங்க. நம்ம நாட்டுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அவங்க பாத்துக்கிட்டு அமைதியா உட்கார்ந்துருப்பாங்களா? நீங்க பார்லிமெண்ட்ல நடந்த 3 இன்சிடென்ட்ட காட்டுனீங்க. முதலாவது இன்சிடென்ட் என்ன? நம்மளோட ஜனாதிபதி திரௌபதி முர்முர்ஜி அவர்கள் அவங்க பழங்குடியினர், ஏழை பெண்ணுன்னு கிண்டல் பண்ணாங்க. அவங்க சுப்ரீம் கமாண்டர் ஆஃப் த ஆர்ம் ஃபோர்ஸ்ல இருந்தாங்க. அவங்கள அவமானப்படுத்தினாங்க. அத ஜட்ஜி சார் பார்த்து சும்மா இருப்பாரா? இல்ல. ஏன் அவங்கள அவமானப்படுத்தினாங்க? ஏன்னா அவங்க ஒரு பெண். பார்லிமெண்ட்ல உட்கார்ந்துகிட்டு ஒரு ஜனாதிபதிய கிண்டல் பண்ணா அத வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா அது நமக்கு தான் அசிங்கம். அவங்க இந்த நாட்டோட முதல் குடிமகள். ஒரு ஏழை குடும்பத்தில இருந்து ஒரு பழங்குடி பெண்மணி. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க புருஷனை இழந்திருக்காங்க, அவங்க பசங்களை இழந்திருக்காங்க. அப்படி இருந்தும் அவங்க நாட்டுக்கு சேவை செய்யறத நிறுத்தவே இல்ல. அப்படிப்பட்ட ஒருத்தர பார்லிமெண்ட்ல கேவலப்படுத்துறப்போ நம்மள மாதிரி ஆளுங்க பார்த்துட்டு சும்மா உட்கார முடியுமா? மத்த 2 கிளிப்ப மக்களுக்கு, அதாவது நீங்க இங்க இருக்க ஜனங்களுக்கு காட்டுனீங்க. அதுல நான் எதுக்காக கோவப்பட்டேன்? டெல்லியில இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டிக்கு போய் நாங்க இந்தியாவை உடைச்சிரோம்னு சொல்றாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு பொறுத்துட்டு இருக்க முடியுமா? நான் மட்டும் இல்ல,
இங்க உட்கார்ந்திருக்க ஒவ்வொரு பெண்களும் எல்லா சிட்டிசன்ஸுமே அவங்க முன்னாடி இந்த மாதிரி நடந்திருந்தா அவங்க எல்லாம் உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க நீங்க சொல்றீங்களா? வாய்ப்பே இல்ல. நீங்களே சொல்லுங்க. இதுல ஆண்கள் பெண்கள்னு ஒரு வேறுபாடும் கிடையாது. சாதாரண இந்தியர்கள் 4-5 பசங்க கீழே உட்கார்ந்திருக்காங்க. அவங்க கிட்ட கேட்டு பாருங்க. நம்ம நாட்டை யாராவது திட்டினா அவங்க அமைதியா உட்கார்ந்துட்டு சிரிச்சிட்டு இருப்பாங்களா? நீங்க செஞ்சது எல்லாமே சரிதான். இப்ப நான் உங்க அடுத்த ரூபத்தை காட்டுறேன். பத்மேஸ்வரி இது நான் பார்லிமெண்ட்ல உங்க குரல் ஒலிக்கிற மாதிரி இதுல எதுவுமே பேசாமையே உங்க கேரக்டர் பல விஷயங்கள சொல்லுது. இத வச்சு நீங்க உங்களை எப்படி மாத்திக்கிறீங்கன்னு கேக்குறேன். அதாவது நீங்க பார்லிமெண்ட்ல பார்த்த ஆளு உண்மையான ஆளு. இது கற்பனை கதாபாத்திரம். பார்லிமெண்ட்ல நான் ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இப்போ நீங்க காட்டினது கற்பனைய நிஜமாக்குறது. அந்த கற்பனையில ஒரு கூட்டு குடும்பத்துல ஒரு மருமகளா பாத்திரம் என்னவா இருக்கும்? அதே மாதிரி எல்லா கூட்டு குடும்பத்திலயும் அதோ நீங்க அங்க ஒரு ஷார்ட்ஸ் காட்டுறீங்கல்ல, அந்த துளசின்ற கேரக்டர் யார கொல்ல போறாங்களோ அது அவங்களோட குழந்தை. அவங்க ஏன் அவனை கொல்றாங்க? ஏன்னா அவன் ஒரு பொண்ண பலாத்காரம் பண்ணிருக்கான். அதாவது ஒரு சாதாரண இந்திய பெண் ஒரு நியாயத்தை பத்தி பேசும்போது தனக்கு சொந்தமானவங்களையே எதிர்த்து நிப்பா. அதுக்கு இது ஒரு உதாரணம். அதனால ரோல் ரிவர்ஸ் கிடையாது. எங்க என்ன பொறுப்பு கொடுத்திருக்காங்களோ நான் அதை நிறைவேற்றிருக்கேன், அவ்வளவுதான். அதாவது ஆரம்ப காலத்துல உங்களை யாரோ ஆக்டராவே ஏத்துக்கல, ஸ்டாராவே ஏத்துக்கல. முதல் நாள் நீங்க அந்த சீரியல் செட்டுக்கு போனப்போ வாட்ச்மேன் என்ன உள்ளவே விடல. நீங்க உள்ள போக கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அதாவது இப்ப எப்படின்னு தெரியாது. ஆனா என்னோட சின்ன வயசுல ஜீன்ஸ் டிஷர்ட் செப்பல் எல்லாம் மாட்டிக்கிட்டு நான் வேலைக்கு போனப்போ நான் வாட்ச்மேன் கிட்ட கேக்குறேன், சார் என்ன உள்ள விடுங்க, நான் வேலைக்கு போகணும்னு. அவரு என்ன வேலை உனக்கு? இல்ல நான் உள்ள போகணும், எனக்கு ஷூட் இருக்குன்னு. அதுக்கு அவரு நீ கிளம்புமான்னாரு. அதுக்கு நான் சார் நான் உண்மையிலே ஆக்டர் தான்னு சொன்னேன். அவரு உடனே உனக்கு உள்ள வேலை என்ன இருக்கு? நான் உடனே துளசி துளசி எல்லாம் யாரையும் பார்க்க மாட்டாங்க. அதுக்கு நான் உடனே இல்ல அந்த துளசியே நான் தான்னு சொன்னேன். சோ எனக்கு அப்படிலாம் நடந்திருக்கு. ஒருவேளை கடவுள் எனக்கு இது ஒரு அறிகுறியா கூட காட்டியிருக்கலாம். எப்பெல்லாம் என்ன ரிஜெக்ட் பண்ணாங்களோ, எங்கெங்கெல்லாம் என்ன ரிஜெக்ட் பண்ணாங்களோ அங்கெல்லாம் நான் உயரத்தை தொட்டேன். நான் இன்னொரு விஷயமும் கேள்விப்பட்டேன். ஏக்தா கபூரும் உங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களாமே? ஆரம்ப காலத்துல நான் போனப்போ நிறைய ஆடிஷன்ஸ் எல்லாம் கொடுத்திருந்தேன். அப்போ அந்த டைம்ல நான் கான்ட்ராக்ட் பேப்பர்லாம் சைன் பண்றதுக்கு பாலாஜி ஆஃபீஸ்க்கு போயிருந்தேன். இன்னைக்கும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அன்னைக்கு என்னோட பிறந்த நாள். அண்ட் எங்க அப்பா எனக்கு அன்னைக்கு ஒரு டெட்லைன் கொடுத்திருந்தாரு. இன்னைக்கு மட்டும் உனக்கு வேலை கிடைக்கலனா நான் எங்க சொல்றேனோ அங்கதான் உனக்கு கல்யாணம் நடக்கும்னு சொன்னாரு. என் மைண்ட்ல அந்த ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் இருந்தது. அதாவது என்னோட அப்பா அந்த ஆபீஸ்க்கு போற ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடிதான் அப்படி ஒரு வார்த்தை என்கிட்ட அவர் சொன்னாரு. நான் போய் அங்க கேக்குறேன், சார் கொஞ்சம் சீக்கிரமா கான்ட்ராக்ட கொடுங்க. அது ஏதோ ஹீரோயினோட 3வது தங்கச்சி, அதெல்லாம் பரவாயில்ல, எனக்கு ஏதோ ஒரு வேலையை கொடுங்க. அப்போ ஏக்தா கபூர் அங்க ஆபீஸ்ல உட்கார்ந்திருந்தாங்க. அவங்க கூட ஜனார்தன் ஒரு பண்டிட்ஜியும் உட்கார்ந்திருந்தாரு. அவர் என்ன தூரத்துல இருந்து பார்த்து சொல்றாரு, அந்த பொண்ணு யாரா இருந்தாலும் உடனே புடிங்கன்னு சொன்னாராம். எதுக்கா இருக்கும்? அதாவது அவரு ஃபேஸ் ரீடிங் பண்ணுவாராம். இந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கு, அவ எங்கேயோ போவான்னு. நீ அந்த பொண்ணை துளசி கேரக்டர்ல நடிக்க வைன்னு சொன்னதை நான் கேட்டேன். இப்படி அவங்க 2 பேருக்குள்ள பேசிட்டதுக்கு அப்புறம் ஏக்தா அந்த பொண்ணு வெளியே வந்தாங்க. உன் பேர் என்ன? அப்ப நான் ஸ்மிருதி மல்கோத்ரான்னு சொன்னேன். கல்யாணத்துக்கு முன்னாடி என்னோட பேர் அது. அதுக்கு அவங்க என்ன சைன் பண்ணிட்டு இருக்க? மேடம், அவங்க அந்த கான்ட்ராக்டை புடுங்கி உடனே கிழிச்சு போட்டாங்க. ஐயோ, வந்த வேலை போயிடுச்சேன்னு அவங்க இல்ல நீ போய் வேற பேப்பர்ஸ் எடுத்துட்டு வான்னு அதுல எழுதுறாங்க.
சாஸ்பி கபி பஹுத்தின்னு. அப்புறம் அப்படியே துளசின்னு எழுதுனாங்க. நான் உடனே அப்படியே அதிர்ச்சியில இருந்தேன். ஏன்னா எனக்கு கிடைச்ச வேலையை அந்த பேப்பரை கிழிச்சிட்டாங்க. என் முகம் ஒரு மாதிரி ஆனதும் அவங்க கேட்டாங்க, உனக்கு என்ன பிரச்சனை? அதுக்கு நான், மேடம் இன்னைக்கு என்னோட பர்த்டே, என்னோட கடைசி ஹோப் இதுவா தான் இருந்தது. உடனே அந்த பொண்ணுக்கு கேக் வாங்கிட்டு வாங்க. என்னடா நடக்குதுன்னு பார்த்தேன். இனிமே நீ தான் துளசின்னாங்க. நீ தான் வரலாற உருவாக்க போறேன்னு சொன்னாங்க. நான் அதுக்கு வரலாறெல்லாம் வேண்டாம், எனக்கு சேலரியா எவ்வளவு பணம் கொடுப்பீங்கன்னு கேட்டேன். அவங்க வரலாறுன்ற விஷயத்துல மூழ்கி இருந்தாங்க. நான் பே செக்குக்காக காத்திருந்தேன். ஆனா வரலாறு உருவாக்கப்பட்டுச்சு. உண்மைதான், வரலாறு என்னமோ உருவாக்கப்பட்டுச்சு. இங்க சின்ன பசங்க எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. மேபி பெரியவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அப்போ அமிதாப் பச்சன் சாருக்கு ஒரு பெரிய ஷோ வர வேண்டியதா இருந்தது. எனக்கு என்ன மாதிரியான ஒரு ஸ்லாட் கொடுத்தாங்கன்னா, அந்த டைம்ல யாருமே டிவி ஆன் பண்ணவே மாட்டாங்க. ராத்திரி 10:30 மணிக்கு உலகமே தூங்கும். இதுல நான் எப்படி வரலாறு படைப்பேன்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் நேயர்கள் பார்க்க ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்கு பிடிச்சிருந்தது. சிகரத்தை நான் தொட ஆரம்பிச்சேன். முதல்ல உங்களை எல்லாரும் நோட்டீஸ் பண்ணது ஊலாலா அப்படிங்கிற ஷோல, கரெக்ட் தானே? அதாவது நீங்க எல்லாருமே ஓடிடில பாத்திருப்பீங்க. ஆனா நீலம் பாத்திருக்கீங்களா? உங்க ஆக்டர் கொட்டாரி. ஆமா, நீலம் கொட்டாரிய பாத்திருக்கீங்களா? அவங்களுக்கு ஒரு நாள் உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அப்போ அந்த ப்ரொடியூசர் என்ன பண்ணாருன்னா, ஒரு ஹிந்தி பேசுற பொண்ணு இருந்தா அவளை கூப்பிடுங்கன்னு சொன்னாரு. நான் அப்போ அங்க போய் சொல்லுங்கன்னு கேக்குறேன். ஹிந்தி படிக்க தெரியுமான்னு கேட்டாரு. நான் தெரியுமேன்னு. அதுக்கு அவர் என்ன சொன்னாருன்னா, இந்த நடிகைக்கு உடம்பு சரியில்லை, நீ இந்த கேரக்டர்ல நடிக்கணும், நடிச்சிருவியான்னு கேட்டாரு. அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, புது பொண்ணு நடிக்கிறதுக்கு டைம் எடுக்கும். 9 மணி நேரம் ஷிஃப்ட் போட்டாங்க. நான் கடகடன்னு 1 மணி நேரத்துல படிச்சு முடிச்சுட்டேன். வேலை முடிஞ்சது 8 மணி நேரம் மிச்சமும் ஆச்சு. அவங்க இந்த பொண்ணு ரொம்ப டேலண்டடா இருக்காளே. அப்புறம் எல்லா ப்ரொடியூசரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணி, இப்படி ஒரு பொண்ணு இருக்கா, ரொம்ப ஃபாஸ்டா இருக்கா, அதிகமா பணமும் வாங்குறது இல்ல, நல்லா ஹார்ட் ஒர்க் பண்றா, இவளுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னாங்க. இப்படிதான் என்னோட பயணம் ஆரம்பிச்சது. ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. இப்ப இருக்கிற பிரபலமான ஆக்டர் அர்ஜுன் கபூர், அவரோட பாட்டி இருந்தாங்க சதீஷ் ஹோரி, மோனா கபூரோட அம்மா, அவங்க கூப்பிட்டாங்க. அப்புறம் ராகுல் ரவேல் அவரும் கூப்பிட்டாரு. அப்புறம் ஷோபா கபூரும் கூப்பிட்டாங்க. ஃபோன் பண்ணாங்க, நான் ஜிதேந்தர் சார் ஆபீஸ்ல இருந்து கூப்பிடுறோன்னு. நான் எந்த ஜிதேந்தர்? நீ என்ன முட்டாளா? நான் ஆக்டர் ஜிதேந்தர்னாங்க. நான் அதுக்கு எனக்கு எதுக்கு அவர் ஃபோன் பண்ண போறாருன்னு. நீங்க ஒரு நாள் நேர்ல வாங்க, அவர் கூப்பிடுறாருன்னு சொன்னாங்க. நான் இன்னொன்னு கேள்விப்பட்டேன். முதல்ல உங்களை ஒரு கராஜ்ல வச்சுதான் இன்டர்வியூ. முதல்ல என்ன கேரேஜ்ல தான் இன்டர்வியூ எடுத்தாங்க. அந்த டைம்ல ரஜினி சீரியல் நீங்க பசங்க எல்லாம் பாத்திருக்க மாட்டீங்க. பிரியா டெண்டுல்கர் அங்க ஷூட்டிங்ல இருந்தாங்க. அவங்க வந்தாங்க. இந்த பசங்க எல்லாம் போய் அவங்க யாருன்னு ஹிஸ்டரி ரிவைஸ் பண்ணுவாங்க. அவங்க வந்தாங்க. அவங்க வந்துட்டு இவங்க யாருன்னு கேட்டாங்க. புதுசா வந்த பொண்ணுன்னாங்க. உடனே பெஸ்ட் ஆஃப் லக், நல்லா பண்ணுன்னு சொன்னாங்க. நான் அவங்கள அப்படியே பப்பரப்பேன்னு பாத்துட்டு இருந்தேன். அவங்க எவ்வளவு பெரிய லெஜெண்ட். நான் அப்ப கேரேஜ்ல இன்டர்வியூ கொடுத்துட்டு இருந்தேன். ஃபெயில் ஆயிட்டேன். அதனாலதான் சொல்றேன், நான் ஜெயிச்சதுல மட்டும் இல்ல, நான் ஃபெயில் ஆனதுல கூட எனக்கு நிறைய வெற்றி கிடைச்சிருக்கு. நீங்க நிறைய ஃபெயிலியர்ஸை பார்த்திருக்கீங்க. ஆனா நான் உங்களை பத்தி உங்க ஹிஸ்டரிய பார்க்கும்போது, மீகா ஒரு ஆல்பம் பண்ணிருக்காரு. இந்த ஜெனரேஷனுக்கு மீகா தெரியுமா? மழையில் பரவியது நெருப்பு. அது மழையில, நான் நெருப்புல இருந்தேன். சின்ன சின்ன கேரக்டர் தான் ரஜித் சார். இருந்தாலும் ஒன்னு, நான் டெல்லியில இருந்து வந்தவ. என் குடும்பத்துல யாருக்குமே ஆக்டிங்னா என்னன்னே தெரியாது. அப்பா அம்மாக்கு ஆக்டிங்ன்ற பேரை கேட்டாலே பிடிக்காது. சாப்பிட்றதுக்கு காசு இல்ல. அந்த டைம்ல வரம்புக்குள்ள மரியாதையா நேர்மையா கிடைச்ச வேலைய, அது ரொம்ப நேரமா நிக்கிற வேலையா இருந்தாலும் அது ஒரு வேலை. என்னைக்காவது ஒரு நாள் கடவுள் கருணை காட்டுவாரு, நல்லபடியா பொழைச்சு போன்னு. அப்படி ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அப்படி நிறைய வேலை பார்த்தேன். சின்ன சின்ன வேலையா பார்த்தேன். அது மத்தவங்களுக்கு தெரியாது, அது ஒரு நாள் வரலாறா மாறும்னு. நான் இப்போ என்னோட வாழ்க்கையை திரும்பி பார்த்தேன்னா, நான் நிறைய பேருக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். ஒரு புது ஆளுக்கு, யாருனே தெரியாத ஒரு ஆளுக்கு எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்தாங்க. அதனால என் வாழ்க்கையில ஒரு லட்சியமா இருக்கு. என்னால எவ்வளோ முடியுமோ அந்த மாதிரி நான் ஏதாவது ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு, எந்த ஒரு அடையாளமோ எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாத ஒரு யங்ஸ்டருக்கு நான் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். ஏன்னா எனக்கு அப்படிதான் வாய்ப்பு கிடைச்சது. மாடலிங் காலத்து போட்டோஸ் நான் பார்த்தேன். இதுக்கு முன்னாடி எடுத்தது உண்மையிலேயே எல்லாம் ஸ்டன்னிங் பிக்சர்ஸா இருந்தது. ஸ்டன்னிங் எல்லாம் கிடையாது. காட்டலாமா? ஐயோ கடவுளே. ஏன்னா ஸ்மிருதி ஒரு காலத்துல ஒல்லியா இருந்தா. இது மிஸ் இந்தியாவோட பிக். ஆனா இப்ப என்ன பார்த்தா அப்படி தெரியாது. ஆனா அப்ப நான் மிஸ் இந்தியா ஃபைனலிஸ்ட்ல இருந்தேன்.
இந்த எல்லா விஷயங்களும் இன்னைக்கு ஆனா நான் இன்னைக்கு மக்களுக்கு சொல்ல விரும்புறேன் ஒரு விஷயத்த சார் இன்னும் சொல்லவே இல்ல. சொல்லவா? இப்போ நீங்க பாக்குற போட்டோ 1998ல எடுத்தது. அதே மாதிரி 1995ல இருந்து 1997 வரைக்கும் நான் எங்க வேலை பார்த்துட்டு இருந்தனோ அங்க ரஜித் சார் தான் ஹெட்டா இருந்தாரு. இவர் ஒரு நாளும் ஆக்சுவலி நாங்க வந்து பாட்டம் ஆஃப் த பிரமிட்டா இருந்தோம். ரஜித் சார் நல்ல உயரத்துல இருந்தாரு. நியூஸ்லாம் படிப்பாரு. ஜீ நியூஸ்ல இருந்தும் அண்ட் அவங்க தான் சிங்கரா இருந்தாங்க. நான் ஸ்மிருதி இரானி. யாருக்கு தெரியும் ஒரு நாள் நீங்களும் சாதனைய படைச்சு இந்த குண்டுக்குள்ள வந்து உட்காருவீங்கன்னு. அதாவது இப்போ நீங்க ஆப்கி அதாலத்துல இருக்கீங்க, இந்த பில்டிங்ல இருக்கீங்க. அந்த பில்டிங்கோட பேஸ்மெண்ட்டை நான் பார்த்திருக்கேன். நான் இந்த நாட்டோட அரசியலுக்கு முதல்ல டெல்லிக்கு வந்தப்போ அந்த இடத்துல கூட்டத்தை தூரத்துல இருந்து பார்த்துக்கிட்டு ரஜித் சார் நின்னுட்டு இருந்தாரு. ரொம்ப பழைய விஷயங்களை ஞாபகப்படுத்துறீங்க. நான் எதுக்காக ஞாபகம் படுத்துறேன்னா எனக்கு மட்டும் வயசாகல. நானும் உங்களோட பழைய நினைவுகளை ஞாபகப்படுத்துறேன். இப்ப நான் குற்றச்சாட்டுகளை படிக்கிற மாதிரி இருக்கு. வினோத் கண்ணா கூட நீங்க ஒரு படம் நடிச்சீங்க. படம் நடிக்கல, நான் ஒரு டெலிவிஷன் சீரியல் நடிச்சேன். அந்த சீரியலை நானே ப்ரொடியூஸ் பண்ணி நானே எழுதினேன். அவர் கூட ஒர்க் பண்ணதுல உங்களுக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸை பத்தி சொல்லுங்க. ரொம்ப எஸ்டியூட்டான ஆக்டர், அனுபவசாலி. அதே மாதிரி பாலிடிக்ஸ்லயும் அவருக்கு ஒரு மரியாதை இருந்துச்சு, பக்தி இருந்தது. அப்புறம் அவருக்கு ஒரு இன்க்ளினேஷன் இருந்தது. அது ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம். அவர்கிட்ட டிசிப்ளின் இருந்துச்சு. அதோட நான்சென்ஸுங்கிற விஷயமே இருக்காது. அப்படிப்பட்ட ஒருத்தர்கிட்ட வேலை பார்க்கறது, அதோட அவர்கிட்ட நோ நான்சென்ஸுங்கிற விஷயத்த சர்வே பண்றதே ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. உண்மைதான். அரசியல்லையாகட்டும் அதே மாதிரி படங்கள்லையாகட்டும் வினோத் கண்ணாவுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கும். வினோத் கண்ணா சாரும் அப்படிதான், ஹேமா மேடமும் அப்படிதான். இப்போவும் ஹேமா மேடமோட கான்ட்ரிபியூஷன் இருக்கு. சத்ரு சார் இப்போ ஆப்போசிட்ல இருக்காரு. ஆனா வாழ்க்கையில என்னோட முதல் அவார்டு கொடுத்த நபர்கள்ல ஒருத்தர் சத்ரு சாரை தான் நான் பெருமையா சொல்லுவேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, பழைய கிளிப்ல பார்த்தா தெரியும். அதாவது நான் ஜட்ஜ் இடத்துல, அதாவது இன்னைக்கு ஜட்ஜு உட்கார்ந்துருக்காருல அந்த இடத்துல நான் அந்த மாதிரி ஜட்ஜா உட்கார்ந்துருக்கேன். அப்போ நான் யார பத்தி ஜட்ஜ்மெண்டோ இல்ல கமெண்ட் கொடுத்தனோ அவர் இன்னைக்கு பஞ்சாபோட சிஎம். பகவத் மான். ஆமா, அதாவது டெலிவிஷன், மீடியா, பத்திரிக்கை உலகத்துல அல்லது அகாடமிஷன்ல இருந்தாலும் இல்ல ஆக்டர்ஸா இருந்தாலும் இந்த மாதிரி நிறைய பேர் இப்பவும் மெயின் ஸ்ட்ரீம்ல இருந்தாலும் சத்ரு சாரோட சென்ஸ் ஆஃப் ஹியூமர் ரொம்ப சூப்பரா இருக்கும். நான் அவரை பத்தி கமெண்ட் பண்ணாம இருக்கிறதே நல்லது. ஆனா உண்மைதான், இந்த எல்லா ஸ்டோல் வேர்ட்ஸும் நான் தத் சார் கிட்ட வேலை பார்த்திருந்தாலும் அவரை காங்கிரஸ்ல இருந்திருந்தாலும் அவரோட ஒரு கான்ட்ரிபியூஷன் இருந்தது. அதாவது எனக்கு என்ன தோணுதுன்னா, அமித் சாரை பத்தி சொல்லுவாங்க அவர் மனசு ரொம்ப சோகமாயிடுச்சுன்னு. அவரோட இயல்பே அப்படிதான். அதாவது 2 வாள்கள் இழுத்தாலும் அவர் எப்பவுமே அமைதியின் சிகரமா தான் இருப்பாரு. ஆனா எங்க பரம்பரைலாம் எப்படின்னா, ஒரு தடவை வாள் எடுத்தாச்சுன்னா ரத்தக்கரை படிகிற வரைக்கும் நாங்க அதை உள்ள வைக்க மாட்டோம். சோ இதுதான் பாக்குற பார்வைக்கும் அனுபவத்துக்கும் இருக்கிற வித்தியாசம். யா, પબ્લિક இப்போ કેள்வி கேட்பாங்க. તો મોટાબેન મારું કહેવાનું એમ છે કે હવે અમે તુલસીનું કયું રૂપ જોઈશું, જે જૂનું હતું ઈ કે કોઈ નવા આપણે ગુજરાતીમાં જ વાત કરશું તો બધાને કેમ ખબર પડશે કઈ વાત થઈ? જ્યાં જાવ ત્યાં ગુજરાતી. હા, જ્યાં ગુજરાતી ત્યાં સદાકાળ ગુજરાત. પણ இப்போ இவர் என்ன கேக்குறாருன்னா, துளசி இப்போ என்ன கேரக்டர்ல இருக்காரு, நான் இப்போ அவருக்கு டிரான்ஸ்லேட்டர் ஆயிட்டேன். சூப்பர் மேடம். அதாவது நீங்க இப்ப எனக்கு அனுமதி கொடுத்தீங்கன்னா எல்லாருக்கும் நான் புரியுற மாதிரி சொல்றேன். ઘરની વહુ જેમ હતી એમ જ છે. அதே மாதிரி தான் நான் இப்ப வரைக்கும் இருக்கேன். પણ ફરી મળીએ આપણે. வேற யாராவது கேள்வி கேட்குறீங்களா? मी नागपूरमधून महाराष्ट्रमधून बापरे, ही काय आज मला लँग्वेजची टेस्टिंग चालली आहे का? नाव काय तुमचं दादा? प्रदीप नाव आहे. किती वर्ष झाले इकडे? मला 16 मध्ये आलो होतो इकडे. अरे वा, सांगा. मला एक माझा प्रश्न आहे तुम्हाला की महाराष्ट्रात आता मराठी भाषेवरून जे विवाद सुरू आहे, तर राज ठाकरे साहेब म्हणतात की जो हिंदी में बोलेगा त्याच्या कानाखाली वाजवेल, हे खरं आहे का? எனக்கு என்ன தோணுதுன்னா, நான் இந்த விஷயத்த உங்களுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன். என்னோட பாட்டி மகாராஷ்டிரியன், என்னோட தாத்தா பஞ்சாபி. பார்ட்டிஷனுக்கு அப்புறம் அவர் உத்தரப்பிரதேஷ்க்கு வந்துட்டாரு, முராதாபாதுக்கு.
எங்க அப்பா பெங்காலி. அப்புறம் என்னோட பாட்டி இப்ப நடந்த சில பிளவு பங்களாதேஷ்ல, அங்கிருந்து வந்து தூப்படி அசாம்ல இருந்தாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஆக்டர் நல்ல விஷயம் சொல்லியிருந்தாரு. ஒலி என்பது உரையாடலின் கருவி, அது கட்டுப்பாட்டின் குறியீடு, அது நாட்டை பத்தின பெருமையின் அடையாளம். நம்மளோட நாடு பல்வேறு நூல்கள்ல கட்டப்பட்டிருந்தாலும் ஒரே நூல்ல இணைக்கப்படுற உறவுதான் அது. இந்த பிணைப்பு ஒரு மொழிக்கோ சமூகத்துக்கு மட்டும் இல்ல, ஒரு மதம், ஒரு ஜாதி, ஒரு மாநிலம், இந்த மாதிரி எல்லாரையுமே தான் அது பாதிக்கும். நம்ம இந்தியாவை நம்ம தாய்நாடுன்னு சொல்றோம். அந்த தாயோட கையில அடிபட்டாலும் நெத்தில அடிபட்டாலும் அம்மாவுக்கு தான் வலிக்கும். நம்ம நாட்டுல 16,000 மொழிகள்ல பேசுறோம். 125 மொழிகளுக்கு மேல அரசியல் அமைப்பால அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. இப்போவும் நம்ம முன்னேறி வரத்துக்கான காரணம் நம்ம எல்லா மொழிகளோட பண்பாட மதிக்கிறோம். आणि मी तुम्हाला भेटते कार्यक्रम परत. குஜராத்தி அப்புறம் மராத்தியில கேட்டீங்க. பெங்காலியில யாராவது கேட்க விரும்புறீங்களா? இன்னைக்கு என்ன எனக்கு டெஸ்ட் எடுக்கிறீங்களா? லாங்குவேஜ் டெஸ்டா இது? அப்போ ল্যাঙ্গুয়েজ টেস্ট நடக்குதுனா நீங்க আপনি কি বাঙালি? হ্যাঁ বাঙালি। এ মা, কোথা থেকে? নামটা কি আপনার? আমার নাম সানন্দা ব্যানার্জি। কোথা থেকে আপনি? কলকাতায়, এখন নয়ডাতে থাকি। আচ্ছা, তো আমার বাংলাতে দাদু থাকতেন সল্ট লেকে। আচ্ছা, আমি অ্যাকচুয়ালি অরিজিনালি শান্তিনিকেতন থেকে। আরে বাবা, বাপের বাড়ি শ্বশুর বাড়ি দুটোই। আমার দাদু ছিলেন সল্ট লেক থেকে, মানে দাদুর ভাই এরা সবাই ওখানে এখনো মামা থাকেন, আর পরিবারের 1-2 লোক দমদমে থাকে। அதெல்லாம் எங்களுக்கும் கொஞ்சம் தமிழ்ல புரியுற மாதிரி சொல்லுங்க. அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் கொல்கத்தால இருந்து வந்தேன், இப்ப நொய்டால இருக்கேன். அப்புறம் இவங்களோட அப்பாவோட குடும்பம் வந்து சாந்தி நிகேதன்ல இருக்காங்க. நான் இவங்க கிட்ட எப்படி அறிமுகப்படுத்திக்கிட்டேன்னா, எங்க அப்பா அண்ணன் எல்லாம் அங்கதான் இருந்தாங்க. அப்புறம் தம்தம்லயும் எங்க சொந்தக்காரங்க இருக்காங்கன்னு சொன்னேன். என்ன நீங்க பெரிய டிரான்ஸ்லேட்டராகவே மாத்திட்டீங்க. হ্যাঁ বলুন। আমি বাংলাতে একটা কোয়েশ্চেন জিজ্ঞেস করতে চাই যে আমাদের যে বাংলার মহিলা মুখ্যমন্ত্রী, উনি মহিলা হওয়ার সত্ত্বেও বাংলাতে যে এত স্পেশালি হিন্দু মহিলাদের ওপর এত অত্যাচার হচ্ছে, সেটার কোনো বিচার নেই, এই ব্যাপারে আপনার কি মত? அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, இவங்களோட பெங்கால் முதலமைச்சர் வந்து பெண்ணா இருந்தும் பெண்களுக்கு நடக்கிற அநியாயத்தையும் அதுலயும் இந்து பெண்களுக்கு நடக்கிற கொடுமைகளை பத்தியும் ஏன் தடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு இவங்க கேக்குறாங்க. அதுதான் இவங்களோட கேள்வியா இருக்கு. எனக்கு என்ன தோணுதுன்னா, இங்க ஆண் யாரு பெண் யாருங்கிறது முக்கியம் கிடையாது. நம்ம ஒரு அதிகார பதவியில இருந்தோம்னா நம்மளோட லட்சியம் என்னவா இருக்கணும்னா, அரசியல் அமைப்பின் பாதுகாப்பின் கீழ் எல்லா தர்மத்திலையும் எல்லா மதத்திலையும் நம்ம வயசானவங்கள காப்பாத்தணும். நம்ம பிரதமர் சொல்லுவாரு, மாமாட்டி மானுஸ்னு பெங்கால்ல பேசுவாங்க. பெங்காலோட கலாச்சாரத்துல இந்த துர்கா பூஜைங்கிறது ஒரு நெசசிட்டியா இருக்கு, ஒரு வாழ்க்கை முறையா இருக்கு. আমরা যে বলি না মহিলাটা ধর্ষিত হচ্ছে, வன்முறை நடந்தாலும் அது தடுக்கிறது நம்மளோட உரிமை. அது பெங்கால்ல இருக்கட்டும் இல்ல அது நம்மளோட நாட்டுல இருக்கட்டும், அதை யாராலையும் ஏத்துக்க முடியாது. நான் ஒரு செயல்பாட்டாளரா பெங்கால்ல நான் அந்த காட்சியை பார்த்திருக்கேன். அது டெல்லியிலயோ நொய்டாலையோ உட்கார்ந்திருக்க இளைஞர்களுக்கு அதை பத்தி தெரியாது. ஒரு சாதாரண ஏழை வீட்டு பையன், கிராமத்து பையன் டிஎம்சி மம்தாஜி மேடமுக்கு எதிரா குரல் கொடுத்தா அவனை பொது வழியில வயல்ல தூக்குல போடுறாங்க. பாஜாவுக்காக வாக்குகளை சேகரிக்கிறதுக்காக போன நம்மளோட பெண்களை முடிவுகள் வந்ததுக்கு அப்புறம் பொது இடத்துல அவங்கள தலைமுடிய இழுத்து மானபங்கப்படுத்துறாங்க. கிராமத்துக்குள்ள பாஜக தொண்டர்கள் வரக்கூடாதுன்னு அந்த ஊர் மக்கள்லாம் கூட்டமா உட்கார்ந்து பேசினாங்க. உங்க வீட்டு பெண்களை எங்க கூட அனுப்புனாதான் உங்களை உள்ள அனுமதிப்போன்னு சொன்னாங்க. இதெல்லாமே அரசியல் உண்மை. இந்த மாதிரி பாஜக தொண்டர்கள் பெங்கால்ல மட்டும் இல்ல, கேரளால கூட நடந்துச்சு. சமீபத்துல நம்மளோட பிரதமர் ஒருத்தரை மாநில சபைக்கு நாமினேட் பண்ணதுக்கு வாழ்த்து தெரிவிச்சாங்க. மகா மஹிம் குடியரசுத் தலைவரால தேர்ந்தெடுக்கப்பட்டாரு. அவர் இந்த சங்கத்துல ஒரு சேவகரா இருந்தாரு. ஆனா அவரோட 2 காலையும் வெட்டிட்டாங்க. கேரளால பாஜக தொண்டர்கள் எப்படிலாம் கொல்லப்பட்டாங்கன்னா, ஒருத்தர் ஸ்கூட்டர் ஓட்டுவாரு, ஏதோ வயிற்று பொழப்புக்கு அவரோட கையை இங்க வெட்டிட்டாங்க. சம்பாதிக்க முடியலனா எப்படி குரல் கொடுக்க முடியும்? நான் 25 வருஷம் இந்த மாதிரி தொண்டர்கள் கூட வேலை பார்த்திருக்கேன்.
ரஜித் சார் அடல் பிஹாரி வாஜ்பாய பிரதமரா பார்த்திருக்காரு, நரேந்தர் அண்ணனை பிரதமரா பார்த்திருக்காரு. ஆனா நாங்க இருந்த பொலிட்டீஷியன்ல எங்களுக்கு எந்த பவருமே இல்ல. ஒருத்தருக்கு இன்னொருத்த தவிர வேற எந்த ஆதரவும் எங்களுக்கு இல்ல. பாஜகவுல என்னோட இருக்கிற உறவுகளை நான் என்னைக்குமே புறக்கணிக்க மாட்டேன். நான் கேள்விப்பட்டேன், ஜார்க்கண்ட்ல இருந்த ஒரு பெண் தொண்டரை நீங்க உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்களாமே. ஆஷா. அவ மாணவ பேரவையில இருந்தா. அப்புறம் அவளுக்கு ஒரு 26 வயசு இருக்கும். அப்போ அவகிட்ட யாரோ சொல்லியிருக்காங்க. நான் அப்போ ஷூட்டிங்ல இருந்தேன், விக்டர் பானர்ஜி கூட பெங்காலி படம் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ நான் மகளிர் அணி தேசிய தலைவியா இருந்தேன் 2011. யாரோ சொல்லியிருக்காங்க நீ போய் ஸ்மிருதி இராணிய பாருன்னு. அவ பொலிட்டிக்கல் ஸ்டூடெண்ட் ஆக்டிவிஸா இருந்தா. நான்லாம் போய் ஆக்ட்ரஸை பார்க்க மாட்டேன்னு சொல்லியிருக்கா. அவளுக்கு அப்பதான் புதுசா கல்யாணம் ஆயிருக்கு. இல்ல அவளோட கணவர் போய் பார்க்கலான்னு சொல்லியிருக்காரு. என்னை பார்க்கறதுக்காக கொல்கத்தா வந்திருந்தாங்க. அப்ப நான் அந்த பொண்ணுகிட்ட சொன்னேன், நீ பிஜேபியில ஜாயின் பண்ணு, ஜார்க்கண்ட்ல வேலை பாருன்னு. அவ பழங்குடி இனத்தை சேர்ந்தவ. எப்படியோ அவகிட்ட பேசி ஒரு வழியை நான் அவளை ஒத்துக்க வச்சுட்டேன். அவ என் கூட அணி தலைவியா இருந்தா. அப்புறம் அவளோட முதல் வெட்டிங் ஆனிவர்சரி அன்னைக்கு அவளோட ஹஸ்பண்ட் ஷாப்பிங்க்கு கூட்டிட்டு போயிருக்காரு, அவளுக்கு கிஃப்ட் வாங்கி தரத்துக்கு வெட்டிங் ஆனிவர்சரிக்காக. அவளை அங்கேயே கடையில விட்டுட்டு அவர் எங்கேயோ போயிருக்காரு அவருக்கு ஏதோ வாங்கறதுக்கு. அப்போ ஆஷாக்கு ஒரு ஃபோன் வந்திருக்கு. நக்சல்ஸ் ஃபோன் பண்ணியிருக்காங்க, உன் புருஷனை நாங்க கொன்னுட்டோன்னு என்ன பெரிய தலைவியான்னு டெட் பாடி எடுத்துட்டு போன. நீங்க யோசிச்சு பாருங்க, 26 வயசு பொண்ணு. ஃபோன் வந்திருக்கு, நீ நக்சல்ஸுக்கு எதிரா ஜார்க்கண்ட்ல குரல் கொடுத்தாலோ இல்ல கிராமத்துல குரல் கொடுத்தாலோ கும்லா தும்காங்கிற இடத்துல வேலை பார்த்திருக்கா. உன் புருஷனை கொன்னுட்டோம் பாடியை வாங்கிட்டு போன்றிருக்காங்க. ஆப்வியஸ்லி அவ அப்படியே ஷாக்ல இருந்திருக்கா. அவ நம்ம கட்சியை சேர்ந்தவ, நம்ம குடும்பத்துல ஒருத்தி மாதிரி. நம்மளால 26 வயசு பொண்ணோட வாழ்க்கை நாசமாகறத பார்க்க முடியாது. அப்புறம் நான் ஆஷாவை கூட்டிட்டு வந்தேன். மும்பைல என் கூட தான் இருந்தா. எனக்கு ஆஷா சொந்த கால்ல நிக்கணும்னு நான் ஆசைப்பட்டு நான் அவளை கூடவே வச்சிருந்தேன். அது வரைக்கும் நான் அவளுக்கு ஆறுதலா இருக்கணும். என்ன ஆகணும்னு நான் கேட்டேன். அவளுக்கு ஒரு தலைவர் ஆகணும்னு சொன்னா. ஏன்னா எனக்கு நடந்த மாதிரி வேற யாருக்கும் நடக்கக்கூடாதுன்னு சொன்னா. ஏன்னா அவளுக்கு அப்போ வெறும் 27 வயசுதான். நான் அப்போ அவகிட்ட சொன்னேன், ஆஷா நான் உனக்கு ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு. ஆனா அவ வேண்டவே வேண்டான்ட்டா. ஏன் காரணத்தினால என் குடும்பத்துல வேற யாருமே இறக்கக்கூடாதுன்னு. நான் வாழ்க்கை பூரா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னா. அவ தேர்தல்ல நின்னா, ராஞ்சில 2 தடவை மேயர் ஆனா, பாஜகல தேசிய அமைச்சர் ஆனா, இப்போ கமிஷன்ல உறுப்பினரா இருக்கா. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, அரசியல்ல நீங்க நிறைய தலைவர்களை பார்த்திருப்பீங்க. ஆனா அவங்களோட திரைகளை கொஞ்சம் விலக்கி பார்த்தீங்கன்னா பல பேரோட வாழ்க்கையில பல போராட்டங்கள் இருக்கும். அப்புறம் ஆஷாவை பிஜேபியோட பொருளாளரா நியமிச்சிருக்காங்க. அதாவது நீங்க பெங்காலில, குஜராத்தில, மராட்டில, அப்புறம் பஞ்சாபிலையும் பேசுறீங்க, ஹிந்திலையும் பேசுறீங்க. இல்ல நான் முத தடவை உங்களுக்கு ஐயோ அது நான் சொன்னது ஜெர்மன். ரஜித் சார் ஷாக் ஆயிட்டாரு. இப்ப நான் ஜெர்மன் ஆடியன்ஸ் எங்கிருந்து கூட்டிட்டு வர்றது? ஆப்கி அதாலத்தோட இந்த ஷோஸ நாங்க வெவ்வேறு மொழிகள்ல டிரான்ஸ்லேட் பண்ணி ஆன் ஏர்ல விட்டுருக்கோம். அப்படியா? அதுல குஜராத்தி இருக்கு, பெங்காலி இருக்கு, மராட்டியும் இருக்கு, தமிழும் இருக்கு, தெலுங்கும் இருக்கு. சோ நான் என்ன கேக்குறேன்னா, இந்த 3 மொழிகள்ல பேசியிருக்கீங்க. இதுல நீங்க உங்க நேயர்களுக்கு சொல்லிருங்க. அதாவது ஆப்கி அதாலத் ஃப்ரீயா ப்ரோமோ பேசி வாங்குறாரு. আপনারা সবাই আপকি আদালত বাংলায় দেখুন। আমি আপনাকে অনুরোধ জানাচ্ছি, આપ સૌ આવીને રજતજીનું આપકી અદાલત ગુજરાતીમાં જો એવી મારી વિનંતી. आणि नागपूर काय बोलायचं आहे यांना? बोला, रजतजीचा प्रोमो करा तुम्ही पण. मराठीत बघा आपकी अदालत रजत शर्मावर. ரொம்ப நன்றி. இது மூலமா ஆப்கி அதாலத் அவங்க எல்லார்கிட்டயும் போய் சேரும். அவங்க மொழிகள்ல பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ப்ரமோஷன் எனக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. இப்ப நாம ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக் அப்புறம் ஆப்கி அதாலத்ல ஸ்மிருதி இராணி மீது அடுத்த குற்றச்சாட்டு என்னன்னு பாப்போம். காங்கிரஸ்காரங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, இவங்க டிவிக்கு போயிட்டாங்கன்னு. தொல்லை ஒளிஞ்சது, மாடு தண்ணி குடிக்க போயிடுச்சுன்னு சொல்றாங்க. நீங்க என்ன மாடுன்னு சொல்றீங்களா இல்ல தண்ணின்னு சொல்றீங்களா? வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம ஆப்கி அதாலத்துல வழக்க நடத்திட்டு இருக்கோம், கேள்வி கேட்டுட்டு இருக்கோம். முன்னாள் யூனியன் மினிஸ்டர் ஸ்மிருதி இராணி கிட்ட ஆப்கி அதாலத்துல அடுத்த குற்றச்சாட்டு.
ஆப்கி அதாலத்தில் முன்னாள் யூனியன் மினிஸ்டர் ஸ்மிருதி இரானி மீது உள்ள குற்றச்சாட்டு. இவர் குழப்பத்தை உருவாக்குகிறார். நீங்க இந்த சீரியலை பத்தி எப்ப அனௌன்ஸ் பண்ணீங்களோ, அதாவது நான் திரும்பவும் துளசி கேரக்டர்ல வரப்போறேன்னு, இதுல ஒரு பெரிய குழப்பம் இருக்கு. காங்கிரஸ் கட்சிக்காரங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, அவங்க டிவிக்கு போயிட்டாங்கன்னு. தொல்லை ஒளிஞ்சது, மாடு தண்ணி குடிக்க போயிடுச்சுன்னு அவங்க சொல்றாங்க. அப்ப என்ன மாடுங்கிறீங்களா இல்ல தண்ணிங்கிறீங்களா? என்ன மாடுன்னு சொன்னீங்கன்னா என்னோட பிசிக்காலிட்டியை நீங்க பாக்குறீங்கன்னு அர்த்தம். தண்ணின்னு சொன்னீங்கன்னா என்னோட ஆழமான மனசு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். நான் உங்களோட ஆழத்தை பத்தி தான் பேசுறேன். உங்க உடல் அமைப்பு பத்தி யாரும் எதுவும் சொல்ல முடியாது. அட்லீஸ்ட் மக்களுக்காவது புரிஞ்சதில்ல நான் ஒரு மாடு இல்லைன்னு. நான் உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுக்க நினைக்கிறேன். கடந்த சில மாதங்களா நீங்க நிறைய வெயிட்டை குறைச்சிருக்கீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, குழப்பம் உருவாயிருக்கு. காங்கிரஸ் ஆளுங்க ரொம்ப ரிலீவ்டா இருக்காங்க, இவங்க போயிட்டாங்கன்னு. ஆனா போர்க்களத்துல சார் நிறைய சிப்பாய்கள் தோக்கலாம், அதே மாதிரி சில பேர் உயிரை இழக்கலாம். ஒரு எதிரிய ஜெயிச்சிட்டா நமக்குள்ள வர ஒரு பெருமை மாதிரி நம்மளோட எண்ணமும் இருக்கணும். நம்மள அவங்க வீழ்த்தினாலும் அவங்கள நம்ம வீழ்த்திட்டோன்னு எதிரிங்க பெருமைப்படுற மாதிரி இருக்கணும். அதாவது இவனை நம்ம அழிச்சிட்டோன்னு. ஆனா எதிரிக்கும் அது தெரியும். இறைவனோட அன்பு அளவில்லாம எப்பெல்லாம் நமக்கு கிடைக்குதோ, நீங்க எத்தனை தடவை அழிச்சாலும் நான் திரும்பி வருவேன். காங்கிரஸ் அவங்களோட அபிஷியல் ட்விட்டர் ஹேண்டில் இருந்து சொல்லியிருக்காங்க, குட் லக் ஸ்மிருதி இரானின்னு. அதாவது ரஜித் சார், நீங்க என்னோட வாழ்க்கையில ஒரு பிரிக்க முடியாத பந்தமா நீங்க இருந்துட்டு வந்திருக்கீங்க மீடியா துறையில. நீங்க ஒரு நாள் காங்கிரஸ் என்ன பார்த்து ஓ ஸ்மிருதின்னு சொன்னதையும் நீங்க பார்த்திருக்கீங்க. இன்னைக்கு அவங்களோட அபிஷியல் ஹேண்டல்ல குட்லக்னு சொல்லிருக்காங்க. எதிரிய குட்லக்னு சொல்ல வச்ச ஒரு இந்திய பெண்மணி அவங்களோட மனசு எப்படி இருக்கும்னு நீங்க யோசிச்சு பாருங்க. யாரோ ஒரு கமெண்ட் போட்டிருக்காங்க, டிவிக்கு திரும்ப வந்துட்டாங்க, புத்து வீட்டுக்கு வந்துருச்சுன்னு. அவங்க எந்த விஷயத்த புத்துன்னு சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல. திறமையான ஒருத்தர் 25 வருஷமா ஊடகம், டெலிவிஷன்ல, அரசியல்லையும் தன்னோட இடத்த பிடிச்சவங்க, தரை மட்டத்துல இருந்து தன்னோட உழைப்பால அதிர்ஷ்டத்தை மாத்தினவங்க, அதாவது ரொம்ப கடினமான சூழ்நிலையில கூட நாட்டோட கண்ணியத்துக்காக பணியாற்றிய ஒருத்தரை அவங்கள போய் காங்கிரஸ்காரங்க புத்துன்னு சொல்றாங்கன்னா நான் புத்துவாவே இருந்துட்டு போறேன். நான் இந்த சமுதாயத்தை தரையிலிருந்து வானம் வரைக்கும் பார்த்திருக்கேன். காங்கிரஸ் கட்சிக்கு என்ன மாதிரி உழைக்கிறவங்கள, சாதாரண குடும்பத்துல இருந்து வர்றவங்கள, அதுலயும் பெண்கள், இந்த இந்திய நாட்டின் பெண்கள் சாதாரண குடும்பத்துல இருந்து வர்றவங்க முட்டாள் மாதிரி தான் தெரிவாங்க போல இருக்கு. அதனாலதான் அடுத்த 15 வருஷமும் எதிர்கட்சியாவே இருக்க போறாங்க. அதாவது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அமேத்தியில ஸ்மிருதி இரானி தோத்ததுக்கு அப்புறம் அவங்களோட அரசியல் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறாங்க. 2014 கூட நான் அமேட்டியில தோத்து போயிருக்கேன். சாந்தினி சவுக்ல கூட 2004 நான் தோத்து போயிருக்கேன். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, ஒருவேளை 2004 சாந்தினி சவுக்ல நான் ஜெயிச்சிருந்தா இன்னைக்கு ஆப்கி அதாலத்துல உட்கார்ந்திருக்க ஒரு ஸ்மிருதியா நான் இருந்திருப்பேனா? என்னோட தலையெழுத்துல எப்பவும் ஜெயிக்கிறதுங்கிறது கிடையாது. நான் பல தடவை தோத்து போய் தான் நான் என்னோட விதியை எழுதியிருக்கேன்னு தான் சொல்ல முடியும். உங்க கட்சி ஆட்களோட கன்ஃபியூஷனை கிளியர் பண்ணிடுங்க தயவு செஞ்சு. நீங்க போகாதீங்கன்னு பாட்டு பாடுறாங்க. அவங்களுக்கு தெரியும் என்னோட கட்சியில எந்த கன்ஃபியூஷனும் கிடையாது. கான்ஃபிடென்ட்டா இருக்காங்க ஸ்மிருதி இரானி விஷயத்துல. எப்பெல்லாம் நாட்டுக்கு முன்னாடி, சமூகத்துக்கு முன்னாடி ஒரு சவாலுங்கிறதெல்லாம் ஏற்படுதோ, அப்போ எப்பெல்லாம் கட்சி மூலமா சமூகத்துக்கும் நாட்டுக்கும் சேவை செய்யற வாய்ப்பு கிடைச்சாலும், ஸ்மிருதியோட தேவை எப்பெல்லாம் தேவைப்படுதோ, நான் என்னோட பொறுப்புகள் எல்லாத்தையுமே நிறைவேற்றிடுவேன். நீங்க மறுபடியும் சாஸ்பி கபி பகுதிங்கிற செட்ல இருக்கீங்க. ஆமா, இது ஒரு புது சேலஞ்ச். நிறைய பேர் நினைக்கிறாங்க நம்ம மீடியால இருக்கிறதுனால இன்சுலரா இருக்கோன்னு. சமூகத்துல நடக்கிற எந்த விஷயமும் தெரியாதுன்னு நினைக்கிறாங்க. சில பேரால மட்டும்தான் இதை புரிஞ்சுக்க முடியும். ஒரு ஆர்டிஸ்ட் ஸ்டேஜ்ல தன்னோட கேரக்டரை பெர்ஃபார்ம் பண்ணும்போது, அல்லது டெலிவிஷன் ஸ்கிரீன்ல, அல்லது உங்க மாதிரி ஆள் மூலமா, இல்ல நியூஸ் சேனல் மூலமா சமூகத்தை உருவாக்குறோம், சமூகத்துக்கு புரிய வைக்கிறோம். அவங்களுக்குன்னு ஒரு சிந்தனை இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு அனுபவம் இருக்கும். நாட்டோட இதய துடிப்போட அவங்களோட இதய துடிப்பும் கலந்துரும். நாட்டோட இதய துடிப்போட சேர்ந்து வாழ்ற பெருமை எத்தனை பேருக்கு கிடைச்சிரும்? இப்போ நான் கலைஞர்களுக்கு நடுவுல போனேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இளைஞர்கள் மாதிரி நிறைய கலைஞர்களோட ஒரு கூட்டமே இருக்கு.
அவங்க என் கூட உட்கார்ந்து பேச ஆரம்பிச்சாங்கன்னா ஸ்கிரிப்ட பத்தி பேசுறது ரொம்பவே குறைவு. நாட்டின் பாராளுமன்றத்துல என்ன நடக்குது, நாட்டின் பொருளாதார அமைப்புல என்ன நடக்குது, நாட்டோட வரலாறு என்ன, நாட்டோட எதிர்காலத்தை எப்படி உருவாக்குறது, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பேசுவாங்க. இது ஒரு ப்ராப்ளம் இல்லையா? ஏன்னா 2014லயும் நீங்க செட்ல இருந்தீங்க, உங்களுக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு, நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு கிளம்பிட்டீங்க. நான் சிம்லால ரிஷி கபூர் சாரோட ஒரு படத்துல நடிச்சிட்டு இருந்தேன். அந்த டைம்ல காலையில எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு, நீங்க உடனே டெல்லிக்கு வரணும், மத்தியானம் நீங்க சத்தியப்பிரமாணம் எடுக்கணும்னு. அதுதான் நான் கேமராவை ஃபேஸ் பண்ண கடைசி தருணமா அது இருந்துச்சு. மறைந்த ரிஷி கபூர் சாரோட நான் நடிச்ச கடைசி படம். ரிஷி கபூர் அவர்கள் உங்களுக்கு சொல்லலையா? அவர் சொன்னாரு, கண் சிமிட்டிக்கிட்டெல்லாம் நேரத்தை வீணாக்க கூடாதுன்னு. க்ரூல இருந்த மத்த பேரும் கூட இந்த விஷயத்த கேட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. அதனால உடனே என்ன பேக பேக் பண்ணிட்டு சீக்கிரம் கிளம்ப சொன்னாங்க. ஏன்னா நாட்டுக்கு சேவை செய்யறது எவ்வளவு பெரிய விஷயம், அதோட ஒரு கொடுப்பனை வேற எதுவுமே இருக்க முடியாதுல்ல. அப்போ திரும்பவும் அப்படி ஒரு வாய்ப்பு வந்து உங்களுக்கு ஃபோன் வந்து அந்த சீரியல் செட்ல இருந்து டெல்லிக்கு வந்து பிரமாணம் எடுத்துப்பீங்களா? பாருங்க, வாய்ப்புகளை நான் தேடி போறது கிடையாது, வாய்ப்பு தான் என்ன தேடி வரும். அதனால எந்த வாய்ப்பு என்னை எப்ப தேடி வரும்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், வாய்ப்பு என்னை தேடி வரும்போது கண்டிப்பா அவங்க வெறுக்கவும் மாட்டாங்க, வெக்கப்படவும் மாட்டாங்க. என்னோட திறமைய பத்தி மீடியாலையும் சரி அரசியல்லையும் சரி நல்லாவே தெரியும். நான் அந்த பெஞ்ச் மார்க்கை விட்டு கீழே இறங்கவே மாட்டேன். அதை நான் ஆப்கி அதாலத்துல உறுதி அளிக்கிறேன். நிறைய தடவை பார்த்திருக்கோம், ஃபிலிம் ஸ்டார் அமிதாப் பச்சன் அரசியலுக்கு வந்தாரு, அதுக்கப்புறம் ரொம்ப விரக்தி அடைஞ்சிட்டாரு. இது ஒரு செஸ் போல், இதுக்கப்புறம் நான் அரசியலுக்கே போக மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ராஜேஷ் கண்ணா சாரும் அரசியலுக்கு வந்து விரக்தி அடைஞ்சு திரும்ப போயிட்டாரு. நான் அரசியலுக்காக வரல, நாட்டின் கொள்கைக்காக இணைஞ்சிருக்கேன். வித்தியாசம் இருக்கு. அதாவது அரசியலுக்கு வந்தா நம்ம ஏதாவது ஒண்ணு தேடுவோம். நாட்டோட கொள்கைக்காக நம்ம இணைஞ்சோம்னா நாட்டுக்காக, நாட்டோட பெரிய உயரத்துக்காக புதிய சாதனைகளை நம்ம தேடுவோம். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. நமக்காக பண்ணிக்கிறது நிறைய பேர் அதை பண்ணுவாங்க. மத்தவங்களுக்காக வாழ்றது, மத்தவங்களுக்காக நம்ம சேவை செய்யணும்னு நினைக்கிறது, அப்படிப்பட்ட வாய்ப்புகள் ஒரு குடுப்பனை வெகு சில பேருக்கு தான் கிடைக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் நமக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சா அதுக்காக நம்ம உயிரை கொடுத்தாவது வேலை செஞ்சாகணும். என்னோட வாழ்க்கையோட மிகப்பெரிய சாதனையே இதுதான். பிஜேபிக்கு ஸ்மிருதி இரானியா வந்தேன், இப்போ நான் எல்லாருக்கும் அக்காவா மாறியிருக்கேன். உங்க பங்களிப்பு வந்து துளசிங்கிற கேரக்டர்லயும் ரொம்ப பெருசா இருந்தது. அதுவும் மக்களுக்கு ஒரு புதுவிதமான சிந்தனையை உருவாக்குச்சு. எங்க டீம்ல நாங்க 150 பேர் இருந்தோம். நாங்க முதல் தடவை ஷோ பண்ணும்போது ஏக்தா கபூரை தாண்டி என்கிட்டயும் ஒரு பெரிய வீடு இருந்திருக்கலாம், ஒரு பெரிய பேங்க் பேலன்ஸ் இருக்கலாம், ஒரு பெரிய வண்டி இருக்கலாம். ஆனா சமூகத்துல நான் நிறைய ரசிகர்களை பார்க்கும்போது நான் அவங்களுக்கு நன்றி சொல்லுவேன். ஏன்னா அவங்களாலதான் 150 குடும்பங்கள் வாழுது. இப்பவும் நாங்க அந்த சீரியலை திரும்ப பண்ணும்போது அது வெறும் கேரக்டர் இல்ல, அது வெறும் சீரியல் மட்டும் கிடையாது, பல பேரோட தினக்கூலி. அது மக்களால மட்டும்தான் அது நல்லா வளரும், பெருசாகவும் முடியும். அதனால நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்பெல்லாம் நீங்க டிவி ஆன் பண்றீங்களோ யாரோ ஒருத்தரோட வீட்ல அடுப்பு எரியுதுன்னு அர்த்தம். எனக்கு இன்னொரு விஷயமும் சொன்னாங்க, அந்த நாட்கள்ல உங்களுக்கு 1800 ரூபா சம்பளம் கிடைக்குமா? ஆமா, எனக்கு மெக்டொனால்ட்ஸ்ல மாசம் 1500 ரூபா சம்பளம் கிடைக்கும். அப்பதான் என்கிட்ட ஒருத்தவங்க சொன்னாங்க, நீங்க மட்டும் ஆக்டிங் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு 1500 ரூபா சம்பளம் கிடைக்கும்னு. அப்ப என்னோட மொத்த கவனமும் அதுல மட்டும்தான் இருந்துச்சு. நீங்க பொருளாதாரத்துல ரொம்ப கஷ்டப்படுறீங்க, ஒருவேளை நீங்க நல்ல சம்பளம் வாங்கணும்னா நீங்க இது பண்ண நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. ஒரு பக்கம் ஏக்தா இருந்தாங்க, நான் ஒரு பெரிய வரலாறை உருவாக்க போறேன்னு அவங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. மேடம், எனக்கு சம்பளத்தை தவிர வேற எதுவுமே முக்கியம் இல்லைன்னு சொன்னேன். நீங்க தினமும் வாங்கின 1800 இப்போ 18 லட்சம் ஆயிடுச்சாம். 18 லட்சம்லாம் ஆகல. ஒருவேளை அப்படி கிடைச்சாலும் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா நம்மளோட ஃபீல்டில் ஆண்களை விட பெண்களுக்கு ரொம்ப குறைச்ச சம்பளம் தான் கிடைக்குது. நான் ஃபீல்டில் இருந்த வரைக்கும் எல்லாரை விடவும் நான் அதிகமான சம்பளம் தான் வாங்கிட்டு இருந்தேன். எனக்கு இதை கேமரா முன்னாடி சொல்றதுக்கு எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது. ஏன்னா என்னோட டேக்ஸை நான் கரெக்டாக கட்டிடுவேன். என்னோட விருப்பம் என்னன்னா, என்ன மாதிரி எல்லா ஆக்ட்ரஸுமே என்னோட இந்த ப்ரோக்ராமை பார்த்தாலோ இல்லை இங்கே இருக்கிறவங்களும் சரி அவங்களோட ஃபீல்டில் போய் சொல்லணும், எனக்கு டேலண்ட் இருக்குன்னா நம்மளோட கம்பெனியை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும்னா எனக்கு ஆண்களுக்கு ஈக்குவலா சேலரி வேணும், நான் ஆண்களை விட பெட்டரா பண்ணா அதை விட பெட்டர் கான்ட்ராக்ட் வேணும்னு கேட்கணும்.
நீங்க துளசி ரோல்ல நடிச்சீங்க, அது மூலமா ஒரு இமேஜ் கிடைச்சது. அதனால உங்களுக்கு அரசியல் ஏதாவது பலன் கிடைச்சது? கண்டிப்பா இல்ல, லாஸ் தான் ஆச்சு. ஏன்னா நான் இந்த அரசியலுக்கு புதுசா வந்தப்போ இந்த நடிகைகள்லாம் சீரியஸா இருக்க மாட்டாங்கன்னு ஒரு கண்ணோட்டம் இருந்துச்சு. அவங்களுக்கு சட்டத்தை பத்தி எதுவும் தெரியாது, நாட்டோட சட்டத்தை பத்தி எதுவும் தெரியாதுன்னு நினைச்சாங்க. ஒரு அமைப்புல இருந்தா தன்னோட பொறுப்புகளை முழுசா நிறைவேற்ற மாட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க, மக்களை போய் நேர்ல சந்திக்க மாட்டாங்க, ஏழைகளுக்கு போய் உதவி பண்ண மாட்டாங்க. நான் எந்த கான்டாக்ட்ஸ்ல கேட்டேன்னா, ஹேமமாலினி இருக்காங்க, அவங்களும் பிஜேபியில பெரிய ஸ்டார் கேம்பெயினரா இருக்காங்க, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்ல இருக்காங்க. அவங்க பப்ளிக் மீட்டிங் போனா அங்க இருக்கிற மக்கள் ஷோலே படத்தோட டயலாக் சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அவங்க சொல்லுவாங்க, செல் தன்னோ, இன்னைக்கு பசந்திக்கு மரியாதை பிரச்சனைன்னு. நீங்க போகும்போது மக்கள் உங்ககிட்ட துளசி டயலாக சொல்லுங்க. டெலிவிஷன்ல என்னோட கண்ணியத்தை பத்தி கேள்வி எழுந்ததே கிடையாது. ஆனா ஹேமாஜி ஒரு நடிகையா இருந்த காலகட்டத்துல ஐகானிக் டயலாக்ஸ்க்காகவும் ஐகானிக் படங்களுக்காகவும் பிரபலமானவங்க. இப்பவும் அவங்கள அதே கண்ணோட்டத்துல தான் பாக்குறாங்க. ஏன்னா அப்படி ஒரு முத்திரை குத்தப்படுது நாட்டின் கலாச்சார வரைபடத்துல, மீடியாவால உருவாக்கப்படுறது இதெல்லாம். என்னோட சீரியல்ல இந்த மாதிரி ஐகானிக் டயலாக்லாம் இருந்ததே கிடையாது. நாங்க ஒரு சாதாரண பெண்ணோட ஒரு குடும்ப வாழ்க்கைய பத்தி தான் காட்டிட்டு இருந்தோம். அதே மாதிரி அரசியல்லையும் நான் நல்லா யோசிச்சு நிதானமா ஒரு முடிவெடுத்தேன். என்ன யாராவது ஒரு பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்டாவா பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ஸ்மிருதி இரானி தான் தெரியணும். நான் ஒரு கதாபாத்திரத்தை வச்சு மக்களோட சிந்தனைகளை நான் மழுங்க வைக்கணும்னு நினைச்சது கிடையாது. போலியான பிம்பத்தை உருவாக்கவே கூடாது. ஏன்னா அரசியலுங்கிறது ஒரு போலி விளையாட்டு கிடையாது. அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, என்னோட வயசு அதுல ரொம்பவே குறைவா இருந்தது. சின்ன வயசுல இருக்கிறவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அனுபவம் முக்கியம், அப்புறம் செயல்படுங்கன்னு சொல்லுவேன். யங்ஸ்டர்ஸ் என்ன சொல்லுவாங்க, வாய்ப்பு கிடைச்சாதானே அனுபவப்பட முடியும்னு சொல்லுவாங்க. முதல் விஷயம், எனக்கு வயசு கம்மி, அதுலயும் நான் ஒரு பொண்ணு, அதுலயும் நான் ஒரு சீரியல் ஆக்ட்ரஸ் வேற. அதுல எனக்கு துளசி கேரக்டர்லாம் சீரியல் ஆக்டர் அவ்வளவு குறைஞ்ச வயசுல இருந்த உங்களை நிதின் கட்கரி வயசான கிழவின்னு நினைச்சிட்டாரு. நான் யுவா மோர்ச்சால துணைத் தலைவரா இருந்த 2013ல. என் கூட இருந்த இன்னொரு தலைவர் இப்போ மகாராஷ்டிராவில் அவரு இப்போ முதலமைச்சரா இருக்காரு, தேவேந்திர ஃபட்னவிஸ். அப்புறம் பர்பனில இருந்து சுஜித் சிங் தாக்கூர் எனக்கு தலைவரா இருந்தாரு. அந்த மாதிரி பெரிய அமைச்சர்கள் இன்னைக்கு மகாராஷ்டிராவில் எம்எல்சில இருக்காங்க. நிதின்ஜி அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு, உங்களுக்கு மூலகில கெட்டு போச்சா, அந்த வயசான பொம்பளைய யுவா மூச்சாவில எதுக்கு துணைத் தலைவரா போட்டீங்கன்னு இவங்க எல்லாரும் போய் நிதின்ஜி சார் கிட்ட சொல்ல வேண்டியதா போயிடுச்சு. 70 வயசா துளசி கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க, ஆனா அவங்களுக்கு 25 வயசு தான் ஆகுது. அப்புறம்தான் நிதின் சாருக்கு ஒரு சந்தோஷம் வந்துச்சு. அப்ப நான் பரவாயில்ல விட்டுருங்க, யுவா மோர்ச்சாவில 70 வயசு பொம்பளைக்கு என்ன வேலைன்னு நினைச்சேன். நீங்க என்னதான் சொன்னாலும் அந்த துளசி கேரக்டர் உலகம் முழுக்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. அதாவது நீங்க மதீனா போனப்போ அங்கேயும் துளசிய பாக்குறதுக்காக மக்கள் வந்தாங்கன்னு கேள்விப்பட்டேன். நான் ஒரு அமைச்சரா மதீனாக்கு போயிருந்தேன். அங்க போய் எனக்கு ஒரு சின்னதா ஒரு சிந்தனை கூட இருந்துச்சு. நான் நம்ம கலாச்சார முறைப்படி போயிருந்தேன். என் நெத்தில பொட்டு, குங்குமம், அப்புறம் கழுத்துல தாலி, இந்த மாதிரி ஒரு உடை அணிஞ்சுக்கிட்டு மதீனாக்குள்ள யாருமே போக முடியாது. ஏன்னா அது ஒரு ரொம்ப புனிதமான இடம் முஸ்லிம் சமூகத்துக்கு. ஆனா எனக்கு அங்க அனுமதி கொடுத்தாங்க. உங்களோட உடையிலேயே நீங்க உள்ள போலான்னு சொன்னாங்க. நீங்க அப்படி போறதுனால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னாங்க. ஆனா அங்க செக்யூரிட்டி ரொம்பவே டைட்டா இருந்துச்சு. ஒருவேளை அங்க ஏதாவது கன்ஃபன்ட்ரேஷன் ஆயிடுச்சுன்னா, இல்ல ஒருவேளை அங்க தேவையில்லாத ஏதாவது பிரச்சனை உருவாயிடுச்சுன்னா, கோவப்பட்டு ஒருவேளை ஸ்மிருதி இரானி யாராவது தாக்க வந்துட்டாங்கன்னா, அதனால செக்யூரிட்டி சுத்தியே இருக்கட்டும்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கிறப்போ நான் ஒரு கார்னருக்கு போனதும் என்ன நோக்கி ஒரு கூட்டமே ஓடி வர ஆரம்பிச்சுது. உடனே அங்க செக்யூரிட்டி அலர்ட் ஆயிட்டாங்க. ஒருவேளை இப்படி ஒரு கோலத்தை பார்த்து யாராவது கோவமாயிட்டாங்களோன்னு. அப்போ திடீர்னு அந்த கூட்டத்துல இருந்து ஒருத்தவங்க துளசின்னு கத்துனாங்க. அப்போ நான் செக்யூரிட்டி கிட்ட அவங்க என்ன தாக்க வரல, என்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்க வந்திருக்காங்கன்னு நான் சொன்னேன். அப்போ செக்யூரிட்டி கேட்டாரு, துளசினா என்ன, யார் அது? நான் அப்புறமா சொல்றேன்னு சொன்னேன். ஏன்னா அவங்க எல்லாருமே ஒரு வேற வேற ஸ்டேட்ல இருந்து ஊர்ல இருந்து வந்திருக்கவங்க. ஏன்னா அவங்க ஒரு பிலிம்கிரேஜ்காக வந்திருக்காங்க. அவங்க எல்லாருமே வெவ்வேறு நாடுல இருந்து வந்தவங்க. எனக்கு என்ன சொன்னாங்கன்னா, ஸ்வாகில்ல அந்த சீரியல் டப்பானப்போ ஆப்கானிஸ்தான்ல இருந்தும் வந்திருந்தாங்க. அப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க டோனோ டிவில துளசின்ற கேரக்டரை பார்த்திருக்காங்களாம். எனக்கு டப்பிங் பண்ண ஆப்கானிஸ்தான் ஆர்டிஸ்ட் அவங்களும் தேர்தல்ல நிக்கிறேன்னு சொன்னாங்க. நான் அப்படியா, ரொம்ப நன்றின்னு சொன்னேன். இப்போ அதே சீரியல்ல நீங்க நடிக்க போற கேரக்டர் அதுவும் இதே மாதிரி ஐகானிக் ரோல் தானா?
அதுக்கு நீங்க ஏக்தாவை இங்க பக்கத்துல உட்கார வச்சு கேள்வி கேட்கணும். ஆனா ஒண்ணு மட்டும் உண்மை, அது ஏக்தாவா இருக்கட்டும் இல்ல சேனலா இருக்கட்டும், அவங்களுக்கு என்னோட வாழ்க்கை பயணம் தெரியும் 2 சகாப்தமா. அதாவது சமூகம் சார்ந்ததா இருக்கு. என்னோட ஆசை என்னன்னா, இப்போ இருக்க ஜெனரேஷன் அவங்களோட பிரச்சனைகள் நம்ம ஜெனரேஷனோட எப்படியெல்லாம் மோதல் ஏற்படுது, எப்படியெல்லாம் வெறுப்பு ஏற்படுது. அதாவது யங்ஸ்டர்ஸ்லாம் நினைப்பாங்க இன்ஸ்டாகிராம்ல என்ன நடக்குதுன்னு அப்பா அம்மாக்கு தெரியாதுன்னு, ஸ்னாப் சாட்ல என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு என்ன தெரியும், அப்புறம் அப்பா அம்மாவோட ஆர்வங்கள், அப்புறம் அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன சின்ன பயங்கள், அப்புறம் எங்களை விட அடுத்த ஜெனரேஷன் அவங்க எங்களை சொல்லுவாங்க, பத்தியா பசங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் இப்ப தெரியுது எவ்வளவு கஷ்டம்னு. இந்த மாதிரி 3 ஜெனரேஷனோட கான்ஃப்ளிக்ஸ் இருக்கு. ஏதோ ஒரு இடத்துல இணைப்பு இருக்கு. அத கண்டிப்பா வியூவர்ஸ் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். இப்ப நம்ம ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக் அப்புறம் ஆப்கி அதாலத்துல ஸ்மிருதி இரானி மீது அடுத்த குற்றச்சாட்டு என்னன்னு பாப்போம். சின்ன வயசுல தெருவுல இருக்கிற எல்லா பசங்களும் ஸ்மிருதி இரானிய பார்த்தா பயப்படுவாங்க. நீங்க ரொம்ப ரவுடிசம் ரவுடி பண்ணுவீங்களா? பசங்க தான் பயப்படுவாங்க, பசங்க கிடையாது. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. எல்லா பசங்களும் ரவுடி கிடையாது. வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்துல இன்னைக்கு நம்மளோட விருந்தாளி முன்னாள் யூனியன் மினிஸ்டர் ஸ்மிருதி இரானி. ஆப்கி அதாலத்துல அடுத்த குற்றச்சாட்டு. ஆப்கி அதாலத்தில் முன்னாள் யூனியன் மினிஸ்டர் ஸ்மிருதி இரானி மீது உள்ள குற்றச்சாட்டு. இவங்க எல்லாரையும் ரொம்ப பயமுறுத்துறாங்க. சின்ன வயசுல தெருவுல இருக்கிற எல்லா பசங்களும் ஸ்மிருதி இரானிய பார்த்தா பயப்படுவாங்க. நீங்க ரொம்ப ரவுடிசம் ரவுடி பண்ணுவீங்களா? பசங்க தான் பயப்படுவாங்க, பசங்க கிடையாது. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. எல்லா பசங்களும் ரவுடி கிடையாது. நீங்க சொல்றது குறும்புத்தனம் பண்ணிட்டு ரவுடிசம் பண்ற குறும்புத்தனம் கிடையாது. குறும்புத்தனத்துக்கும் ரவுடிசமுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. பொண்ணுங்களை கிண்டல் பண்றவங்கள நான் மிரட்டுவேன். ஸ்மிருதிக்கு விஷயம் தெரிஞ்ச ஒரே அடிதான். அப்போ நிஜமாவே நீங்க அடிப்பீங்களா? ஆமா, எனக்கு இங்க பாத்தீங்கன்னா ஒரு சின்ன மார்க் தெரியும், ஒரு கட்டு தெரியும். ஒரு நாள் ஒரு பையனை போட்டு நல்லா அடிச்சிட்டேன். அதாவது எங்க ஸ்ட்ரீட்ல இருந்து சில பொண்ணுங்க வந்து சொன்னாங்க, நாங்க டியூஷனுக்கு போகும்போது இந்த பசங்க தெருவுல இருக்க அந்த பக்கம் கவர் பண்ணி வச்சிருக்காங்க, போக விட மாட்டேங்கிறாங்க, போனா பிரச்சனை பண்றாங்கன்னாங்க. அப்ப அந்த பொண்ணுங்கெல்லாம் வந்து ஸ்மிருதி ஏதாவது பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அப்பெல்லாம் சிச்சுவேஷன் எப்படி இருந்ததுன்னா, அப்பா அம்மா கிட்ட நாங்க எதுவுமே சொல்ல மாட்டோம். அப்பனா அதாவது ஒரு 35-40 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க கிட்ட ஏதாவது சொன்னா உடனே நீ ஏன் அங்க போறேன்னு கேட்பாங்க. சின்ன குடும்பங்கள்ல லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில முதல்ல ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னா, நீ ஏன் அங்க போன, தேவையில்லாத பிரச்சனையில எதுக்கு போற, அவாய்ட் பண்ணு. ஆனா நான் எப்படின்னா, நான் எதுக்கு அவாய்ட் பண்ணணும், அதுக்கு என்ன பண்ணலான்னு யோசிப்பேன். அவங்க கிட்ட நான் சொன்னேன், மறுபடியும் ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னா என்கிட்ட சொல்லுன்னு. அந்த பசங்க எல்லாம் என்னை விட ஒரு 3-4 வயசு பெரியவங்க. ஸோ பசங்க பொண்ணுங்க எல்லாம் நேருக்கு நேராக வந்து நின்னோம். அதுல என்னோட பிரச்சனை என்னன்னா, அம்மா ஷிஃப்ட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு வருவாங்க, அம்மா மட்டும் தூக்கத்துல இருந்து எந்திரிச்சிட்டாங்க, பெரிய பிரச்சனை ஆயிடும். அப்போ நான் அவங்க கிட்ட சொல்றேன், அம்மாவை வீட்டில் வச்சு லாக் பண்ணிட்டு வந்துருங்கன்னு சொன்னேன். அம்மாவை லாக் பண்ணிட்டு வந்தா அடிதடி முடிகிற வரைக்கும் அவங்க தூங்கிட்டு இருப்பாங்கன்னு நான் நினைச்சேன். அப்போ அடிதடியில ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அந்த பையன் வந்து என்னோட காலரை பிடிச்சிட்டான். நான் வந்து அந்த பையனோட காலரை பிடிச்சிருந்தேன். பால்கனில இருந்து அம்மா கத்திக்கிட்டே வராங்க. அம்மா உடனே ஐயோ அந்த பொண்ணு விட்டுரு பாவோன்னு கத்துனாங்க. எனக்கு ரொம்ப எம்பரசிங்கா ஆயிடுச்சு. நான் ஒரு பொண்ணுங்கிறதே அவனுக்கு தெரியாம என்ன போட்டு அடிச்சிட்டு இருக்கான், நானும் அவனை அடிச்சிட்டு இருந்தேன். அப்ப அந்த பையன் திடீர்னு என்னை இங்க ஒரு அடி அடிச்சான், அப்படியே வெட்டு காயமாயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த பையனை வச்சு செம்ம அடி வெளுத்துட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு வீட்டுல போய் அடி விழுந்துச்சு பாருங்க. நீ என்ன பெரிய தலைவியா? தலைவியெல்லாம் ஒன்னும் இல்ல, ஒரு சின்ன பிரச்சனை. என்ன அப்பா கிட்ட ஏன் சொல்லல? யாரும் யாரோட அப்பா அம்மா கிட்ட சொல்லலன்னு நான் சொன்னேன். அண்ட் அப்புறம் இங்க இருக்க பொண்ணுங்களுக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒன்னு எல்லாருக்குமே சொல்லி கொடுத்துருப்பாங்க, ட்ரெயின்லயோ பஸ்லயோ போன பேக்கை முன்னாடி வச்சுக்கணும், நிறைய பசங்க இருந்தா அந்த பஸ்ல ஏற வேண்டாம். அதே மாதிரி தான் ஒவ்வொருத்தோட வாழ்க்கையிலயும் அது நடந்திருக்கு. என்னோட எண்ணம் எப்பவும் என்னைக்குமே ஒரு விக்டிமா ஆகவே கூடாதுன்னு. ஏற்கனவே வறுமையில பிறந்திருக்கோம், ஏற்கனவே நிறைய கஷ்டங்கள் இருக்கு. அதுல வரவங்க போறவங்களா நம்மள அடக்கி ஆள்றதுன்னா, என் அப்பா அடிக்கடி கேட்பாரு, நீ என்ன பெரிய தலைவியாக போறியான்னு, நீதான் எல்லாருக்கும் பதில் சொல்வியான்னு கேட்பாரு. வறுமைய பத்தி நான் படிச்சேன். 7 வயசுல நீங்க வாளியில தண்ணி பிடிக்க போகும்போதும் சண்டை போடுவீங்களாமே.
இல்ல 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 இல்ல, நான் டெல்லியில டேங்கர் காலம் வர வரைக்கும் பார்த்துருக்கேன். அப்போ என் கையில வந்து ஒரு வாளியை கொடுத்துருவாங்க, ரெட் கலர் பக்கெட். அது எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கு. நீங்க அதுல எவ்வளவு திறமையான ஆளு, எவ்வளவு புத்திசாலின்னு இதெல்லாம் அந்த டேங்கர்ல இருந்து தண்ணியை புடிச்சு வெளியே கொண்டு வர்றதுலே தெரிஞ்சிரும். ஒருவேளை கிராமத்துல இருந்தா கிணத்துல இருந்து தண்ணி எடுக்கிறது வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சிரும். மத்தவங்களோட சண்டை போட்டாலும் போடலனாலும் அம்மாவுக்கு போய் சேர வேண்டிய வாளி தண்ணி நீட்டா போய் சேர்ந்துரும். எனக்கு மத்தவங்க கிட்ட சண்டை போடுறதெல்லாம் பிரச்சனை கிடையாது, அம்மா கிட்ட அடி வாங்குறதுதான் பயம். இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன வேலைகள் பார்த்திருக்கீங்க. ரோட்ல புக்கு வித்திருக்கீங்க. அப்பா தான் வித்தாரு. டெல்லியில டோலக்வான்னு ஒரு இடம் இருக்கு. அங்க ஆர்மி கிளப்புக்கு முன்னாடி ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. அந்த காலத்துல டெல்லியில வேலை செய்யறதுக்கு நிறைய ஒர்க்கர்ஸ் எல்லாம் வருவாங்க. அவங்க அங்க வந்து அந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பஸ் பிடிச்சுதான் குர்காக்கு போவாங்க. இப்ப ரொம்ப பெரிய ஊராயிடுச்சு, ஆனா அப்ப கிராமமா இருந்தது. அப்போ அப்பா அந்த இடத்துல தான் ஹிந்தி புக்கெல்லாம் வித்துட்டு இருந்தாங்க. அப்போ சாந்தி நிகேதன், அப்போ அங்க அப்பா இங்கிலீஷ் புக்கெல்லாம் வித்துட்டு இருந்தாரு. நான் எப்பவுமே அப்பா கிட்ட கேட்பேன், இங்க எதுக்கு இங்கிலீஷ் விற்கிறீங்க, அங்க எதுக்கு ஹிந்தி புக் விற்கிறீங்கன்னு. அதுக்கு அவரு, அந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒர்க்கர்ஸ் எல்லாம் ஊருக்கு போவாங்க, அதுக்காக அவங்களுக்கு செகண்ட் ஹேண்ட் ஹிந்தி புக்ஸ் விற்கிறேன். ஆனா இங்க டெல்லியில இருக்க பணக்காரங்க வருவாங்க, அதனால இங்க இங்கிலீஷ் புக் விற்கிறேன்னு சொல்லுவாரு. நான் அப்பா கிட்ட சொன்ன, ஒரு நாள் நம்ம வீடும் இங்க இருந்தா எப்படி இருக்கும்னு. ஒரு நாள் இவங்கெல்லாம் யூனிஃபார்ம் போடுற மாதிரி நானும் ஒரு யூனிஃபார்ம் போட்டு என்ன பார்த்து எல்லாரும் சல்யூட் பண்ணா அப்ப எப்படி இருக்கும்னு. அப்பா அதுக்கு எதுவுமே பேச மாட்டாரு. அதுவும் நடந்துச்சு. வீடும் வாங்கினோம், அதுவும் அதே இடத்துல. அண்ட் அதோட மரியாதை எனக்கு சல்யூட்டும் கிடைச்சது. ஒரு நாள் உங்களை வீட்டை காலி பண்ண வச்ச விஷயமும் நடந்தது. 7 வயசுல வீடை காலி பண்ண வச்சாங்க. அது எங்ககிட்ட சீக்கிரமா சாப்பிடுன்னு சொல்லி சொன்னாங்க. 3 அக்கா தங்கச்சிங்க, நான் தான் அதுல மூத்தவ. அப்ப வெறும் சாதமும் பருப்பு மட்டும்தான் இருந்துச்சு. அம்மா திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருந்தாங்க, பசங்க நாங்களாம் சாப்பிட முடிக்கட்டும்னு. ஸோ அப்போல்லாம் வெறும் சைக்கிள் ரிக்ஷா தான் இருக்கோங்க. அந்த டைம்ல கேஸ் சிலிண்டர்லாம் ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. எங்க அப்பா காங்கிரஸ்ல இருந்தாரு. மொத்த தெருவுலயும் இது ஒரு பெரிய விஷயமா இருந்தது. ஏன்னா எங்க வீட்ல மட்டும்தான் கேஸ் இருந்தது. அம்மா கிட்ட சிலிண்டர் இருந்தது, 2 பொண்ணுங்க, அப்புறம் கொஞ்சம் சாமான்கள் இருந்தது. நான் நின்னுக்கிட்டு வீட்டை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். அம்மா கேட்டாங்க, எதுக்கு வீட்டை பார்த்துட்டு இருக்கேன்னு. ஒரு நாள் இதே வீட்டை நான் வாங்குவேன்னு சொன்னேன். அப்புறம் இந்த துளசி இது அப்புறம் இந்த அரசியலுக்கெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு நாள் நான் அந்த வீட்டு முன்னாடி போய் நின்னேன். அம்மா கேட்டாங்க, நிஜமாவே இந்த வீட்டை வாங்கணுமான்னு. நான் சொன்னேன், நம்மளோட துக்கங்களெல்லாம் எதுக்கு விலை கொடுத்து வாங்கணும்னு. நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய முட்டாள் கிடையாது. ஆனா நான் அம்மா கிட்ட சொல்லியிருந்தேன், நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு வருவோம், கண்டிப்பா நல்லது நடக்கும்னு சொல்லியிருந்தேன். என்னைக்கு நீங்க ராஷ்டிரபதி பவன்ல நின்னு பிரமாணத்தை ஏத்துக்கிட்டீங்களோ அன்னைக்கு உங்களுக்கு ஞாபகம் வந்ததா 7 வயசு பொண்ணு என்னெல்லாம் கனவு கண்டான்னு? நான் எந்த ஆர்மி கிளப் முன்னாடி உட்காந்து புக்ஸை வித்துட்டு இருந்தனோ அதே ஆர்மி சுப்ரீம் கமாண்டர் பக்கத்துல நான் நின்னுட்டு இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அது அப்படிதான். நான் டெல்லியை பார்த்தீங்கன்னா நான் ரோட்ல நின்னும் பார்த்திருக்கேன், ராஷ்டிரபதி பவன்குள்ளேயும் பார்த்திருக்கேன். இந்த 2 விஷயங்களும் இந்த பயணம் என்னைக்குமே முடியாது. முதுகெலும்பு மாதிரி எப்படி இருந்ததோ அப்படியே தான் இருக்கு. எக்காரணத்து கொண்டு அது மாறாது. வேல்யூஸ்ல காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே மாட்டேன். யாரு என்ன சொன்னாலும் சரி, என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, என்ன பொறுத்த வரைக்கும் யாராவது என்ன முழுசா உடைச்சிட்டாலும் சரி, அதனால என்னோட குணத்தை மாத்திக்கிற மாதிரி இருந்தா அன்னைக்கு நான் எதுக்குமே பயனில்லை. நார்மலி ரிஜெக்ஷன்ஸ் வந்தாலே நொறுங்கிடுவாங்க. நீங்க வேலை தேடி ஜெட் ஏர்வேஸ்க்கும் போனீங்க, உங்களுக்கு பர்சனாலிட்டி இல்லைன்னு சொல்லி உங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஆமா, அதனால்தான் ஏர்லைன்ஸும் க்ளோஸ் ஆயிடுச்சு. என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம வாழ்க்கையில எது நடந்தாலும் எங்க அம்மா சொல்லி கொடுத்திருக்காங்க, அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும்னு. கடவுள் ஒருபோதும் அநியாயம் பண்ண மாட்டார்னு. கடவுள்கிட்ட போய் நம்ம எனக்கு முன்னேற்றத்தை கூடன்னு கேட்டா கடவுள் நமக்கு உடனே ஃபோன் பண்ணி பணம் அங்க இருக்க போய் எடுத்துக்கோன்னு சொல்லுவாரா? கடவுள் உங்களுக்கு ஒரு பலத்தை கொடுப்பாரு, அது மூலமா நீங்க உழைச்சி நீங்க சம்பாதிக்கணும். நீங்க கடவுள்கிட்ட எனக்கு பேஷன்ஸ் வேணும்னு கேட்டா உடனே அவர் சரி இன்னையிலிருந்து அப்படியே இருங்கன்னு சொல்லிடுவாரா? உங்களுக்கு அவர் நிறைய கஷ்டங்களை கொடுப்பாரு, அதுல பேஷன்ஸ் தன்னால வந்துடும். கடவுள் நீங்க எங்க போகணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு ஒரு வழிகாட்டியா இருப்பாரு, அவ்வளவு சுலபமா நடந்துராது. லெஜெண்ட்ஸ் அண்ட் லெகசி எதுவுமே சுலபமா கிடைக்காது. அதுக்கு டைம். அதுக்கு பின்னாடி பல போராட்டங்கள் இருக்கும். அதாவது இவ்வளவு கஷ்டங்கள் வரும்போது அந்த நேரத்துல உங்களுக்கு தைரியம் எங்கிருந்து கிடைக்குது?
வறுமையை விட தைரியம் தர சக்தி வேற எதுவுமே கிடையாதுன்னு நான் தைரியமா சொல்லுவேன். நான் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன். வறுமையில தான் நம்ம பிறந்திருக்கோம். நிறைய கஷ்டங்களை சந்திக்கலாம். ஆனா முயற்சி என்னவா இருந்துச்சுன்னா சாகும்போது நிம்மதியா சாகணும். அதுல நான் உறுதியா இருந்தேன். உங்க வீட்டுல மினி இந்தியாவே இருந்ததுன்னு கேள்விப்பட்டேன். வெவ்வேறு ரீஜன்ஸ் சேர்ந்தவங்க வெவ்வேறு இருந்தாங்க. கட்சிக்காரங்க இருந்தாங்க. ஒருத்தர் மகாராஷ்டிரால, ஒருத்தர் பெங்கால்ல. பாட்டி மகாராஷ்டிரா, தாத்தா பஞ்சாபி. பார்ட்டிஷனுக்கு அப்புறம் யூபில இருந்து முராதாபாருக்கு வந்துட்டாங்க. பாட்டி துபடி அசாம்ல இருந்தாங்க. அப்புறம் தாத்தா பெங்கால்ல. நான் கல்யாணம் பண்ணவரு பார்சி குடும்பத்தை சேர்ந்தவரு. குஜராத்ல இருந்து மும்பைக்கு வந்தவரு. எல்லாமே பயங்கர மிக்ஸ். இப்ப எங்க வீட்ல இருக்க மருமக சவுத் இந்தியால இருந்து வந்தவங்க. நீங்க சொல்ற மாதிரி மினி இந்தியா தான், தப்பே கிடையாது. அதே மாதிரி நிறைய பொலிட்டிக்கல் தாட் இருக்கவங்க இருக்காங்க. அப்பா காங்கிரஸ், அம்மா சங்கத்துல இருக்காங்க. நான் பிஜேபில இருக்கேன். அப்புறம் ஒரு அத்தை இருக்காங்க, அவங்க என்சிபில இருக்காங்க. அவங்க இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட எக்ஸ் ஹஸ்பண்ட் அவர் சிபிஎம்ல இருக்காரு. எங்க வீட்ல மட்டும் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா, அதாவது 11 வருஷமா என்னோட கட்சி மட்டும்தான் ஓடிட்டு இருக்கு. வெறும் பேச்சு மட்டும் கிடையாது, அடிதடி எல்லாம் உங்க முன்னாடி சண்டையெல்லாம் யார் பேச நடக்கும். முடியும்? ஆனா பெரியவங்க எல்லாம் பேசலாம். அரசியல் ரொம்ப கஷ்டமா இருக்கா இல்ல ஆக்டிங் ரொம்ப கஷ்டமா இருக்கா? ஒரு நீங்க பெண்ணா ரெண்டும் இருக்கிறது பண்ணிருக்கீங்க. கஷ்டம்தான். எது கஷ்டமா இருக்கு சொல்லுங்க. பெண்ணா இருக்கிறதா ரொம்ப கஷ்டம். அரசியலும் மீடியாவும் கஷ்டம் கிடையாது. நீங்க கரெக்டா சொல்றீங்க அதாவது மேடம். ஒரு பெண்ணுக்கு என்ன மாதிரி வாய் கத்திரி மாதிரி இருந்தா அது ரொம்பவே கஷ்டம். நீங்க கேள்வி கேக்குறீங்களா? ராகுல் காந்திஜி தேர்தல்ல கண்டினியூஸா தோல்வி தான் பார்க்கறாரு. கேள்வி என்னன்னா, இது ஸ்ட்ராட்டஜி ஃபெயிலியரா இல்ல பிளானிங் ஃபெயிலியரா? அது என்னோட கேள்வி என்னன்னா, இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க? சார், நான் ராகுல் காந்தியும் இல்ல, ஜோசியரும் கிடையாது. இதுக்கான பதில 2 பேர் மட்டும்தான் கொடுக்க முடியும். ரஜித் சர்மா, இந்தியா டிவி, ஆப்கி அதாலத். நீங்க இவங்க கிட்ட தான் கேட்கணும். வித்தியாசம் என்னன்னா, நம்ம ஒரு ப்ரிவிலேஜ் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தா ஃபெயிலியரை நம்மளால அபார்ட் பண்ண முடியும். நீங்க ஒரு ப்ரிவிலேஜ் பேக்ரவுண்ட்ல இருந்து வரலனா, நீங்க ஒவ்வொரு தடவையும் ரெவலண்டாவும் ரீஇன்வெர்ட் கண்டிப்பா பண்ணி தான் ஆகணும். நீங்க இந்த 2 விஷயத்தையும் செய்யாம விட்டுட்டீங்கன்னா, மீடியாவாகட்டும் அரசியலாகட்டும் சமூகத்துல இருக்க எந்த ப்ரொஃபஷனல்லையும் உங்களால நிச்சயமா வெற்றி காணவே முடியாது. சோ ராகுல்ஜிக்கு அப்படி ஒரு பேர்டன் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அவரு பேரே போதுமானதா இருக்கு. எங்கள மாதிரி ஆளுக்கெல்லாம் ஒவ்வொரு நாளும் போராட்டத்துல தான் ஆரம்பிக்கும். ஒவ்வொரு நாளும் புது உச்சத்தை தான் தேட வேண்டியதா இருக்கும். நீங்க அரசியல நான் ஒன்னும் ஜோதிடர் இல்லைன்னு சொன்னீங்க. ஆனா ரேகா குப்தாவை நீங்க பல வருஷங்களுக்கு முன்னாடியே முதலமைச்சர் ஆவீங்கன்னு சொல்லிட்டீங்களே. அவங்க வேற வீட்டுல இருந்தாங்க. எங்களோட கட்சியில இந்த தொண்டர்களுக்கு தனக்காக பதவி தேடுற மனசே கிடையாது. ரேகா பாத்தீங்கன்னா 15 வருஷமா செயற்பாட்டு ஆளுங்களோட ரொம்ப நாளா வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க ஒரு நாளும் எதிர்பார்த்தது கிடையாது. அதாவது எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு. அவங்களோட குணம் எப்படி இருக்கும்னா, அக்கா அமைப்புல இருந்து இந்த பொறுப்பு கொடுத்திருக்காங்க, அதை எப்படி பண்ணணும்னு கேட்பாங்க. இது என்னோட சொந்த விருப்பமா இருந்தது. அதாவது ரேகா ஒரு நல்ல பதவிக்கு வரணுங்கிறது. சோ வானதி ஸ்ரீனிவாசன் எங்களோட மகளிர் அணி தேசிய தலைவியா இருந்தாங்க. 2007ல இருந்து ஒன்னா சேர்ந்து வேலை பார்க்கறோம். 1 மாசம் நான் வானதி பின்னாடியே தொடர்ந்து போயிட்டே இருந்தேன். ஒரு நாள் என் வாயில இருந்து வந்துருச்சு, வானதி எனக்கு உதவி செய், ஒரு நாள் இவ டெல்லி முதல்வர் ஆயிடுவான்னு. ரேகா வேற தலையில அடிச்சுக்கிட்டா, ஏங்கா இப்படிலாம் சொல்றேன்னு. வானதி நீ ஏதாவது பண்ணுன்னு நான் சொல்றேன். ரேகா அன்னைக்கு பிரமாணம் எடுக்கிற நாள். அக்கா நீங்களும் வரீங்களான்னு என்ன கூப்பிட்டா. நான் அப்ப அவகிட்ட சொன்னேன், நீ முதலமைச்சர் ஆயிட்டேன்னு. இந்த அக்காவோட வேலை இதோட முடிஞ்சிருச்சுன்னு சொன்னேன். நான் இந்த ரேகாவை வானதி இந்த மாதிரி ஒரு பெரிய பதவியில பாக்குறப்ப ரொம்ப சந்தோஷம். உங்களோட இன்னொரு அரசியல் ஜோஷியத்தை பத்தி சொல்றேன். அடேங்கப்பா. நீங்க தேவேந்திர ஃபட்னவிஸ்க்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கீங்க நீங்க சீஃப் மினிஸ்டர் ஆவீங்கன்னு. அது என்னோட வாயில வந்துருச்சு. நானும் தேவேந்தரும் ஒரு ஃப்ளைட்ல போயிட்டு இருந்தோம்னு நினைக்கிறேன். அப்போ எங்களுக்கு ஒரு 27-28 வயசு இருக்கும். அப்போ மகாராஷ்டிராவுல பாத்தீங்கன்னா பெரிய பெரிய லீடர்ஸ், பிரமோத் மகாஜன் சார், கோபிநாத் முண்டேஜி, நிதின்ஜி, சொல்லப்போனா அவங்க எல்லாரோட தலைமையிலயும் நாங்க வேலை பார்த்திருக்கோம். நான் ஒரு நாள் சொன்னேன், தேவேந்தர் ஒரு நாள் நீ முதலமைச்சராக போறேன்னு. அதுக்கு உடனே அவர் சொன்னாரு, நீ என்ன பைத்தியமானார்,
இவ்ளோ பெரிய பெரிய லீடர்ஸ் கீழ நம்ம வேலை பார்க்கறோம். யாருக்கு தெரியும், ஒருவேளை நீ இப்படி ஆயிட்டனா? நான் தான் சொன்னேன்ல, பாஜகவுக்காக இல்ல, நமக்காக இல்ல, மத்தவங்களுக்காக. நம்ம கூட வேலை செய்யறவங்க, நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு நல்லது நடக்கணும்னு நினைக்கிறது. நம்ம விஷயத்துல அப்புறமா பாத்துக்கலாம். நீ ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும். இப்ப பாத்தீங்கன்னா விஷ்ணு தேவ்ஜி சத்தீஸ்கர் சிஎம்மா இருக்காரு. அவரை பாக்குறேன், பஜன்லால் ஜிய பாக்குறேன், அப்புறம் ரேகாவை பாக்குறேன். மனசுக்குள்ள அப்படியே ஒரு சந்தோஷம். அஸ்விந்தாவும் கவர்னர் ஆனாங்க. அவங்களோட நான் பெங்கால்ல ரொம்ப வருஷம் வேலை பார்த்திருக்கேன். அப்புறம் சந்தோஷ் கங்குவார்ஜி ஜார்க்கண்டோட கவர்னர். சந்தோஷ் ஜி கூட ரொம்ப நாளா வேலை பார்த்திருக்கேன். அப்புறம் பிரஹல் ஜோஷிஜி, இப்போ அவரு அமைச்சரா இருக்காரு. இதுக்கு முன்னாடி பார்லிமெண்ட்ல அஃபேர்ஸ் மினிஸ்டரா இருந்தாரு. உமா பாரதி ஜி அப்போ அவங்க சிறையில இருந்தாங்க. அவங்களோட ரிலீஸ் டாக்குமெண்ட் என்கிட்ட இருந்துச்சு. ஹுப்ளி போயிருந்தேன். தார்வாரோட அமைச்சர் ஸ்மிருதி உங்களை கூட்டிட்டு போங்க வருவாங்கன்னு சொன்னார். அப்போ பிரகலாத் ஜோஷி 2003ல நீங்களும் தானே பாத்திருக்கீங்க, எல்லாரும் அடல் பிஹாரி வாஜ்பாயின்னு கூப்பிடுவாங்க. நான் அவரை பாப்ஜின்னு கூப்பிடுவேன். அப்ப எனக்கு ஒரு 25 வயசு இருக்கும். பாப்ஜி என்ன சொன்னாருன்னா, அப்ப அவரு பிரதமர். ஸ்மிருதி இங்க பாரு, அரசாங்கத்துல ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருக்கு, சில முக்கியமான முடிவுகள். கிராமத்துல அந்த முடிவுகளை பத்தி என்ன நினைக்கிறாங்க அத போய் நீ தெரிஞ்சுக்கிட்டு வா. யோசிச்சு பாருங்க, நமக்கு ஒரு 25-26 வயசு இருக்கும்போது பிரதமர் நீ போமா, கிராமத்துல என்ன ரியாக்ஷன் இருக்குன்னு பாத்துட்டு வாமான்னு சொல்றாரு. ஒரு 26 வயசு பொண்ணுக்கு இது ரொம்பவே பெரிய விஷயம்ல. வசுந்தரா ராஜே 2003ல முதல் தடவையா முதல்வர் வேட்பாளரா ராஜஸ்தான்ல அவங்கள முன்னிலைப்படுத்துறது நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ராஜஸ்தான்ல முதல் முறையா பெண் முதல்வர். அப்படி ஒரு படையில என்னோட பேரும் இருந்தது. நான் பாஜகவுல உமா பாரதி, வசுந்தரா ராஜே, சுஷ்மா சுவராஜ், அருண் ஜெட்லி, பிரமோத் மகாஜன், அனந்த்குமார். நான் அப்ப கோவா பொறுப்புல இருந்தேன். மனோகர் பரேக்கர் நம்மளோட முதல்வர் ஆனாரு. மனோகர் பரேக்கர். நான் 15 வருஷம் நரேந்திர மோடியோட 2002ல இருந்து வேலை பார்க்கறானா. நரேந்திர மோடி சிஎம்மா இருக்கிறப்பவும் நான் டிஃபெண்ட் பண்ணேன். இப்போ பிரதமராவும் இருக்காரு. எல்லாருமே நினைப்பாங்க இந்த பொண்ணு 2014ல தான் அமைச்சர் ஆனாங்கன்னு நினைப்பாங்க. அந்த அளவுக்கு உழைப்பு இருக்கு. அமைச்சர்களோட நிறைய வேலை பார்த்திருக்கேன். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் சந்தோஷம் என்னன்னா, இந்த தலைவர்களை வெற்றியின் உச்சத்துல பார்க்கும்போதுதான். நல்ல வேளை ஆப்கி அதாலத்துல உங்களோட எல்லா விஷயங்களும் வெளியே வந்துருச்சு. நீங்க சொல்ற மாதிரி உறவுகளோட ரூபமும் மாறிட்டு இருக்கும். ஒரு பெண் உங்களுக்கு எந்த மாதிரியான ரூபத்துல கிடைப்பான்னு சொல்ல முடியாது. லக்ஷ்மி ரூபத்துல கிடைக்கலாம், அன்னபூர்ணி ரூபத்துல கிடைக்கலாம், சரஸ்வதி ரூபத்துல கிடைக்கலாம். பெண்களுக்கு பல ரூபங்கள் இருக்கு. ஆனா போருன்னு ஒண்ணு வந்துட்டா காளியும் அவதான், துர்காவும் அவதான். இந்த மாதிரி சொல்லிட்டே போலாம். பல ரூபங்கள் இருக்கு. இப்போ ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக் அப்புறம் ஸ்மிருதி இராணி மீது உள்ள அடுத்த குற்றச்சாட்டு என்னங்கறத பார்க்கலாம். நாம பாதையை உருவாக்கலனா மத்தவங்க தன்னால நிறைய பேர் தலைவர்களா ஆவாங்க. ஆனா மத்தவங்கள தலைவரா உருவாக்குறதுல இருக்குல்ல, அதுதான் சரியான வழிகாட்டுதல். வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்துல இன்னைக்கு நம்மளோட விருந்தாளி முன்னாள் யூனியன் மினிஸ்டர் ஸ்மிருதி இராணி. ஆப்கி அதாலத்துல அடுத்த குற்றச்சாட்டு. ஆப்கி அதாலத்தில் முன்னாள் யூனியன் மினிஸ்டர் ஸ்மிருதி இராணி மீது உள்ள குற்றச்சாட்டு. இவங்க திமிரா நடந்துக்குவாங்க. அதாவது பாத்தீங்கன்னா, நீங்களே இந்த விஷயத்தை ஒத்துக்கிட்டீங்க. எல்லாரும் சொல்ற விஷயம் இவங்க ரொம்ப அரகண்ட்னு. மக்கள் நீதிமன்றத்துல தீர்ப்பு கொடுக்கறாங்க. அதாவது இதுல 2 விஷயம் இருக்கு. உதவி கேட்காத பெண்களை பார்த்து மக்களுக்கு பழக்கம் கிடையாது. அரசியல்ல சுத்தமா கிடையாது. மக்களுக்கு ஒரு பெண் என்னால முடியும்னு சொல்றத கேட்கறதுக்கு முடியாது. ஒரு நார்மல் பெண் உண்மையை சொல்லி கேட்கறதுல அவங்களுக்கு பழக்கமே கிடையாது. அதுவும் அதிகார மயக்கத்துல இருக்கிறவங்களுக்கு சொல்லவே தேவை கிடையாது. அவங்க என்ன சொல்லுவாங்க? ஓ, என் கால்ல விழமாட்டாளா? மக்கள் இத ஒரு பழக்கமாவே பார்க்கறதில்ல. ஏன்னா பெண்ணுக்கு ஒரு முக்கியமான விஷயம், அவளை யாருமே பலவீனமா நினைக்க கூடாது. என்னை யாராவது பலவீனமா நினைச்சாங்கன்னா அது எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையாயிடும். நான் எப்பவுமே தலை நிமிந்துதான் நிப்பேன், குனிய மாட்டேன். இது ஒன்னும் திமிர் பிடிச்ச விஷயம் கிடையாது, சுயமரியாதை. இது அரசியலை பத்தி மட்டும் இல்ல. மும்பைல அதாவது ஃபிலிம் பார்ட்டிஸா இருக்கட்டும், இல்ல டிவி ஷோ பார்ட்டிஸா இருந்தாலும் ஸ்மிருதி இராணி போறதில்ல. சில பேர் அதுக்காகவும் திமிர் பிடிச்சவன்னு சொல்லுவாங்க. பார்ட்டிலலாம் எனக்கு வேலையே கிடையாது. குடிச்சு போதையில இருக்கிற இடத்துல எனக்கு அங்க வேலையே கிடையாது.
அதிகார மயக்கத்துல இருக்கிற இடத்துலயும் எனக்கு வேலை கிடையாது. மக்கள் ஒப்பந்தக்கார மயக்க இடத்துக்கு நான் எப்பவுமே போக மாட்டேன். நம்ம நாட்டை யாராவது கேவலப்படுத்தி பேசினாங்கன்னா அல்லது தகாத வார்த்தைகள்ல பேசினாலோ நான் அதை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். அதாவது எந்த பெண்ணா இருந்தாலும் சரி, எந்த கட்சியா இருந்தாலும் சரி, அவங்க எந்த ஜாதியா இருந்தாலும் சரி, அந்த பெண்ணுக்கு எதிரா யாராவது மோசமா பேசினாங்கன்னா என்னால அமைதியா இருக்க முடியாது. ஏன்னா அது என்னோட குணம். இன்னொரு விஷயத்தையும் அரோகன்ஸ்னு சொல்றாங்க. அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு போனா எனக்கு அவார்டு கொடுக்காதீங்க, இந்த சின்ன பசங்களுக்கு கொடுங்கன்னு சொல்றீங்க. அப்படிதானே இருக்கணும். நான் தொடர்ந்து 8 வருஷம் அவார்டு வாங்கிட்டே இருந்தேன். என்னோட இண்டஸ்ட்ரியில இன்னும் நிறைய ஆக்ட்ரஸ் வந்திருக்காங்க. என்னோட ஷோ அப்போ ரொம்ப பாப்புலரா இருந்தது. எனக்கு இது வேண்டாம். நல்ல அனுபவம் வாய்ந்த இல்ல வேற திறமசாலியான யாராவது ஒருத்தவங்க வந்தாங்கன்னா அவங்க கடுமையா உழைச்சிருப்பாங்க. அவங்கள ஒதுக்கி வச்சுட்டு நான் பாப்புலரா இருக்கேன்றதுக்காக. அதனால நான் சொல்லிட்டேன், நீங்க எனக்கு மரியாதை கொடுத்தீங்க. இப்ப புது தலைமுறை வருது, அவங்களுக்கும் வாய்ப்பு கொடுங்க, நல்ல விஷயங்கள் பண்ணுவாங்கன்னு. இதுல தப்பு என்ன இருக்கு? அரகன்ஸ் கிடையாது. நாம பாதைகளை உருவாக்கலனா மத்தவங்களுக்காக தன்னால நிறைய பேர் தலைவரா ஆவாங்க. ஆனா மத்தவங்கள தலைவரா உருவாக்குறது இருக்குல்ல, அதுதான் சரியான வழிகாட்டுதல். என்ன பொறுத்த வரைக்கும் உங்களோட அரோகன்ஸ் அது பட உலகத்திலயா இருக்கட்டும், அரசியலா இருக்கட்டும், நல்ல விஷயம் தான். என் பண்பாட்டை பத்தி நான் பெருமைப்படுறது அரகன்ட்னு சொன்னீங்கன்னா ஆமா, நான் அரகண்ட் தான். நம்ம நாட்டை பத்தி பெருமைப்படுறது அரகன்ட்னு சொன்னீங்கன்னா நான் அரகண்ட் தான். நம்ம பாராளுமன்றத்தை குறிச்சு பெருமைப்படுறது அரகன்ட்னா நான் அரகண்ட் தான். நம்ம மதத்தை பத்தி, நான் இந்துன்றத பத்தி நான் அரகண்டா இருக்கேன்னா நான் கண்டிப்பா அரகண்டா தான் இருக்கேன். நம்ம ராணுவ வீரர்களை பற்றி பெருமைப்படுறது அது அரகன்ட்னு சொன்னீங்கன்னா நான் ஒரு இந்தியனா இருக்கிறதுனால நான் அரகண்டா தான் இருப்பேன். எனக்கு என் ராணுவத்தை நினைச்சு பெருமையா இருக்கு. நம்ம குடியரசுத் தலைவருக்கு மரியாதை செலுத்துறது, அந்த மரியாதைக்காக எதிரி கிட்ட சண்டை போடுறது அரகண்ட்னா நான் நிஜமாவே அரகண்ட் தான். இங்க யாராவது கேள்வி கேக்குறீங்களா? மேடம், உங்களுக்கு சாப்பிடுறது ரொம்ப பிடிக்குமா? நீங்க எங்க போனாலும் அங்க நல்ல சாப்பாடு எங்க இருக்குன்னு உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிடுமா? நீங்க சொல்றது உண்மைதான். ஆனா எனக்கு அந்த 5 ஸ்டார் ஹோட்டல்ஸை பத்திலாம் தெரியாது. கையேந்தி பவன் வண்டி கடையிலலாம் என்ன விற்கிறாங்களோ, ஏதாவது சின்ன கடை இருந்தா அது எனக்கு தெரியும். ஆமா, உண்மைதான். உங்களுக்கு தெரியுமா? ஒரு 4-5 சிட்டி பேரை நான் சொல்றேன். அட கடவுளே, தயவு செஞ்சு வேண்டாம். அமிர்த்சர், கேசர் கா டாபா, தூண்டி விடாதீங்க. லக்னோ, சுக்லாஜியோட சாட் பஜார், அப்புறம் இந்தோர். ரஜித் சார், இண்டோர்ல ஒரு இடம் ஒன்றும் கிடையாது. இண்டோர்ல செப்பன் வாங்க எங்க போகணும்? சரி, பீகானேர். நான் பீகானேர்ல இருந்து இப்பதான் வந்திருக்கேன். இன்ஃபேக்ட் மேகல்வால்ஜி அங்க இல்ல. அதாவது பீகானல் பாராளுமன்ற தலைவர் அவரோட மனைவி இந்த பசங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அந்த பின்னாடி கொஞ்சம் பெரியவங்க, அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு பர்பல் மாத்திரை மாதிரியே இருக்கும், மீன் மாதிரியே இருக்கும், கொஞ்சம் புளிப்பா இருக்குமே, அது ரொம்ப சூப்பரா இருக்கும். அர்ஜுன் மேக்வால்ஜியோட மனைவி கடந்த 20 வருஷமா பிக்கானேர்ல இருந்து எனக்கு வாங்கிட்டு வருவாங்க. மேடம், நீங்க பானிபூரி சாப்பிடுவீங்களா? அப்புறம் இன்னொன்னு, டெல்லியில இருந்து யார் வந்திருக்கீங்க? டெல்லியில இருந்து பானிபூரிய பத்தி யார் கேட்டாங்க? நீங்க டெல்லியா? உங்களுக்கு கலேவா தெரியுமா? கோல் மார்க்கெட்ல கலேவாக்கு முன்னாடி பெங்கால் ஸ்வீட் ஹவுஸ் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துல பானிபூரி விப்பாங்க பாருங்க, அந்த கடைக்கு போங்க. அவங்க அப்பா கடை வச்சிருந்தப்போ என்னோட அப்பா அங்க கூட்டிட்டு போவாரு. முன்னாடி லேடி ஆர்டிங் ஹாஸ்பிட்டல் இருக்கு, அங்கதான் நான் பிறந்தேன். அப்புறம் கேரட் அல்வா சாப்பிடணும்னா, கேரட் அல்வா சாப்பிடணும்னா அது கலைவால நல்லா கிடைக்கும். இங்க குர்கால இருந்து யார் வந்திருக்கா? யாராவது வந்திருக்கீங்களா? குர்காவ்ல நீங்க ஆபீஸ் போறீங்களா? அங்க நியூ காலனில ஒரு ஷூ கடை இருக்கு, அங்க சூப்பரான டூடா கிடைக்கும், அங்க அருமையான சமோசா கிடைக்கும், சோலையோட சேர்த்து. அப்புறம் பட்னா சில பேர் கேக்குறாங்க. மேடம், பட்னால என்ன ஃபேமஸ்? ஹனுமான்ஜி கோயிலுக்கு பக்கத்துல. ஆமா ஆமா, அந்த கோயிலுக்கு பக்கத்துல. நிதின் நவீன் அவர் அங்க சட்டமன்ற உறுப்பினரா இருக்காரு, நம்ம தேசிய ஊடக இணைத் தலைவரா இருக்காரு. அந்த ஹெட் சந்தே மயூகிஜி, அவர் எம்எல்சி. அப்புறம் என்ன நிதின் அண்ட் சஞ்சய் துர்கா பூஜை டைம்ல மொத்த பட்னாவும் ஒரு கிரவுண்டா எனக்கு சுத்தி காட்டினாங்க. ஒவ்வொரு கிரவுண்டுக்கு முன்னாடி போடுற கடையில நாங்க 3 அண்ணன் தங்கச்சிங்க போய் நல்லா சாப்பிடுவோம். ஒருத்தவங்க எம்எல்ஏ ஆயிட்டாங்க, ஒருத்தவங்க எம்எல்சி ஆயிட்டாங்க. சொல்றது கொஞ்சம் கஷ்டம் தான். இப்போ என்ன பிரச்சனை ஓடிட்டு இருக்குன்னா, லல்லல் சார் மட்டன் படையல் வச்சு கொண்டாடினார். அதாவது ஆடி மாசங்கிறது பக்திக்குரிய விஷயம். அதோட
லலன்ஜி ஒரு அனுபவம் வாய்ந்த தலைவர். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்ல சில சமயம் அரசியலோட கருவியும் ஆயுதங்களாவும் மாறிடும். அதாவது என்ன பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தரோட நம்பிக்கை, பக்தி, அதை நம்ம எல்லாருமே கண்டிப்பா மதிச்சாகணும். சில பேர் ஆடி மாசத்துல அவங்களோட பக்தி அடிபடுறதா நினைப்பாங்க. அதுக்கு நம்ம நிச்சயமா மதிப்பு கொடுத்தே தான் ஆகணும். ஒருவேளை ஆடி மாசம் இல்லைன்னா லக்னோல உங்களுக்கு பிடிச்ச கபாப் நான்வெஜ் சாப்பிடுவீங்களா? என்னோட சர்நேமே இரானி தான். பார்சி இயற்கையிலேயே அவங்க நான் வெஜிடேரியன் தான். நீங்க ஒரு மருமக ரூபத்துல பாத்தீங்கன்னா நான் என்னோட புகுந்த வீட்டோட பண்பாட்டை ஃபாலோ பண்ணாம எப்படி இருக்க முடியும் நீங்க சொல்லுங்க? அப்படி பாத்தீங்கன்னா என்னோட அம்மா பெங்காலி. அவங்க மச்சி ஜோல்பாத் தான் சாப்பிடுவாங்க. அந்த பெங்காலில ரிஜித் சார், அதாவது அது ஒரு நல்ல கல்ச்சர் அஃபினிட்டின்னு கூட சொல்லலாம், இல்ல நல்ல பிஹேவியர்னு கூட சொல்லலாம். முதல் தடவை என்னோட கட்சிக்கார் என்ன அங்க பார்த்ததும் அங்க என்ன டெஸ்ட் இருக்கணும் தெரியுமா? அதாவது நீங்க ரியல் பெங்காலியான்னு பாப்பாங்க. எங்க குடும்பத்துல ஒரு மாச் இருக்கும், எல்லிஸ். அதை எப்படி சாப்பிடுவாங்க, அது முடியுமா முடியாதான்னு பாப்பாங்க. அதாவது தக்காளி சட்னிய சாப்பாட்டுக்கு முன்னாடி சாப்பிடுவீங்களா இல்ல பின்னாடி சாப்பிடுவீங்களான்னு இதை வச்சே சொல்லிடுவாங்க நீங்க பெங்கால்ல எந்த சைட்ல இருந்து வரீங்கன்னு. அதாவது மொழிகளோட சேர்த்து நம்மளோட சாப்பாடும் நம்மளோட நாட்டின் ஒரு பண்பாடோட ஒரு எடுத்துக்காட்டு. உங்களுக்கு சாப்பாட்டுல நல்ல நாலேஜ் இருக்குன்னு நினைக்கிறேன். பின்ன நான் எப்படி வெயிட் ஏத்தனேன்னு நினைச்சீங்க? மலையோ பனாரஸ்ல சாப்பிட்டிருக்கீங்களா? நீங்க பனாரஸ்ல மலையோ சாப்பிட்டிருக்கீங்களா? அப்புறம் அந்த லக்னோக்கார் எங்க போயிட்டாரு? ராம் ஆசரே பான் சாப்பிட்டிருக்கீங்களா? ராம் ஆசரி பான் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சண்டேவும் அடல்ஜி வர சொல்லுவாரு. அவர் வீட்டுக்கு கொடுப்பாங்க. எனக்கு ராமாஸ்ரீ மலைப்பான் அடல்ஜி மூலமா தான் தெரியும். யாரோ சொன்னாங்க நீங்க அமேட்டிக்கு போனா நீங்க சாப்பிடுறதுக்கு கோபி மஞ்சூரியன் கொடுப்பாங்களாமே. அமேட்டியில பாத்தீங்கன்னா ஒரு தாபா இருந்தது. அப்போ டெல்லியில இருக்கிற மொத்த பிரஸும் வந்திருந்தாங்க. அந்த இடத்துல அவங்களுக்கு இந்த கிராமத்து சாப்பாடு பிடிக்காது, வேற என்ன பரிமாறுறதுன்னு கேட்டாங்க. நான் அப்ப அந்த கடையில கேட்டேன் என்ன இருக்குன்னு. அக்கா நான் கோபி மஞ்சூரியன் செஞ்சுட்டு இருக்கேன்னு சொன்னாரு. நான் அவர்கிட்ட கேட்டேன் கோபி மஞ்சூரியன்லாம் நீங்க செய்வீங்களான்னு. அவர் சொன்னாரு அக்கா நீங்க சாப்பிட்டு பாருங்க, நான் சாப்பிட்டா என்ன ஆகும்னு கேட்டேன். அதுக்கு அவரு எல்லாருமே சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொன்னாரு. எங்க கடையும் ரொம்ப சிறப்பா போகும்னு சொன்னாரு. என்னால அந்த நார்மல் ஃபுட் கோபி மஞ்சூரியன் அவ்வளோ விலையாயி போயிடுச்சு தெரியுமா உங்களுக்கு? நீங்க சொன்னதை கேட்டா இனி எல்லா கடையிலயும் ரேட் ஏத்திடுவாங்க. இன்னொருத்தர் ஏதாவது கேள்வி கேட்கலாம்? என்னோட கேள்வி என்னன்னா, உங்களோட ஃபேவரட் பாட்டு என்ன? அடிக்கடி என்ன பாட்டு கேட்க விரும்புவீங்க? ரெண்டுமே கிஷோர் குமார் சார் பாட்டு தான். நான் இதை சொல்லியே ஆகணும். நீங்க ஒரு ஆக்ட்ரஸை இந்த பாக்ஸ்ல உட்கார வச்சிருக்கீங்க. ஆனா வெறும் ஒருத்தரோட குரலால எவ்வளோ மோசமான ஆக்ட்ரஸா இருந்தாலும் அவங்களுக்கு உயிரை கொடுக்கறது ஹரிஜித் சிங் சார். அப்படித்தானே? என்னோட ஆசை என்னன்னா, உங்களோட நேயர்கள் சார்பா ஒரு நாள் ஒரு இனிமையான அதாலத்தா மாறணும். அரிஜித் சாரை நான் பார்க்கணும், இது என்னோட ஆசை. தயவு செஞ்சு அதை நிறைவேத்துங்க. ஆனா இப்போ நீங்க கேட்டீங்க கிஷோர் குமார் சாரோட 2 பாட்டு இருக்கு. மிஸ்டர் இண்டியா யாரு பாத்திருக்கீங்க? அதுல ஒரு பாட்டு இருக்கு, ஜிந்திகி கே எஹரேத் ஹே ஆர்கே பாத்ஹி. அப்புறம் 2வது ரிஷிஜியை பத்தி ப்ரோக்ராம் ஆரம்பத்திலேயே நான் சொன்னேன். ரிஷிஜி நடிச்ச கிஷோர் குமார் சாரோட பாட்டு, जीवन के दिन छोटे सही हम भी बड़े दिल वाले, कल की हमें फुर्सत कहा सोचे जो हम मत वाले. இந்த நோட்டோட ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக் அப்புறம் ஆப்கி அதாலத்துல இன்றைய ஜட்ஜ் ரிட்டையர் மேஜர் ஜெனரல் வி.கே. தத்தாவோட தீர்ப்பை பார்ப்போம். வெல்கம் பேக். இன்னைக்கு ஆப்கி அதாலத்துல ஸ்மிருதி இரானி கிட்ட விசாரணை நடத்தணும். அவங்க கிட்ட அவங்களோட வாழ்க்கைய பத்தி நிறைய கேள்விகளை கேட்டோம். அவங்களோட சின்ன வயசை பத்தி கேட்டோம், ஆக்டிங்கை பத்தி கேட்டோம், அரசியலை பத்தி கேட்டோம், அவங்க போராட்டங்களை பத்தி கேட்டோம். இப்போ ஆப்கி அதாலத்துல இன்றைய ஜட்ஜ் ரிட்டையர் மேஜர் ஜெனரல் வி.கே. தத்தாவோட தீர்ப்பை கேட்போம். ஸ்மிருதி இரானிஜி, இன்னைக்கு உங்க மேல சுமத்தப்பட்டுள்ள எல்லா குற்றச்சாட்டுகளுக்கும் நீங்க ரொம்பவே நேர்மையாவே எல்லாத்துக்கும் பதில் சொன்னீங்க. அதோட மனப்பூர்வமா பதில் சொன்னீங்க. அதாவது என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்மிருதி இரானியோட இந்த வாழ்க்கை நம்ம இளைய தலைமுறைகளுக்கு ஒரு ஊக்கமா இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு சாதாரண குடும்பத்துல இருந்து ஒரு பெண் டிவி உலகத்துல தனக்குன்னு ஒரு இடத்த பிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அரசியல்ல அவங்க ஒரு இடத்த பிடிச்சு
அவங்களோட ஒரு அடையாளத்தை கொடுக்கறாங்க. எழுதுறது படிக்கிறது எல்லாருமே பண்ணுவாங்க. ஆனா லீடர்ஷிப் குவாலிட்டின்றது அது சில பேருக்கு மட்டும்தான் அமையும். அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி ஸ்மிருதி ஈரானிக்கு மட்டும்தான் அமையும். அதுதான் உண்மை. நான் இப்போ அதாவது நான் இங்க உக்காந்துருக்கும் போது ஒரு கவிதை எழுதுனேன். நீங்க பேசுறதையெல்லாம் கேட்டு. मैं नारी हूं, अबला नहीं, मैं जलजला हूं और ज्वालामुखी, मैं लक्ष्मी हूं, मैं सरस्वती, मैं दुर्गा हूं और मैं तुलसी. और இதோட சேர்த்து இன்னொரு கொட்டேஷன் ஒன்று இருக்கு. இது உங்க எல்லாருக்குமே பொருந்தும்னு நினைக்கிறேன். அது खुद ही को कर बुलंद इतना, நீங்க இதை வேற எங்கேயாவது கேட்டிருப்பீங்க. कि हर तकदीर से पहले खुदा बंदे से पूछे बता तेरी रजा क्या है. இதோட சேர்த்து இன்னைக்கு இந்த நீதிமன்றத்தில் நடந்த விசாரணை உங்கள் மீது சாற்றப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளில் இருந்து உங்களை இந்த நீதிமன்றம் சுதந்திரமாக விடுவிக்கிறது என்று எனக்கு நம்பிக்கை இருக்கு. இதே மாதிரி நீங்க எதிர்காலத்துல உங்க பங்களிப்பை கொடுப்பீங்கன்னு. தேங்க்யூ. இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, ஒரு ஆர்மி ஆபீசரையே ஒரு கவிஞனா மாத்திட்டீங்க. ஸ்மிருதி இரானியுடைய புது ஷோக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். கியூங்கி சாஸ்பி கபி பகுத்திங்கிற ஷோக்கு நாம் இந்த ஷோவை இதோட முடிச்சுக்கலாம். அடுத்த வாரம் உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன் இன்னொரு புது விருந்தினரோட. நன்றி, வணக்கம்.